Praise Lord. இந்த நாளில் நம்ம ஆராதனைக்கு கடந்து போகிறோம். எல்லோரும் எழுந்து நின்று சிறிது நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நம்ம ராஜாதி ராஜாவுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்நாள் வரை நம்மை நடத்தி வந்த தேவன் அவர் பெரியவர், அவர் மகத்துவரான தகப்பனாய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனையும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. நீர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்க பிரசனம் பெரியதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில கூட ராஜா இந்த ஆராதனை நீ கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கூட கர்த்தாவே இந்த இடத்துல நின்று ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே அப்பா, மனிதனோ முகத்தை பார்க்கிறார், நீ உள்ளத்தை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இந்த நாளில ராஜா இந்த ஆராதனையில் பங்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆட்களும் ராஜாவே நீர் அந்த இருதயத்தை காண்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில தகப்பனே, ஒருவேளை வெளி சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த இருதயத்துல ஆண்டவரே நீர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இருதயத்துல ஒரு சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இருதயத்துல ஒரு நிறைவை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உள்ளானது ஆண்டவரே அந்த நிறைவை இந்த நாள் எங்க மத்தியில தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ
விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில நிறைவே நீர் வாரும் என்று சொல்லும்போது, நிறைவே நீ வேண்டும் என்று சொல்லும்போது, நிறைவே நீர் ஒருவர் மாத்திரம் போதும் என்று சொல்லும்போது, எங்கேலாம் ஒரு வேளை குறை காணப்படுகிறதோ அந்த நிறைவானவர் இந்த நாளில் நிரப்பியிருக்கார் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளில கூட என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை நம்ம நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்போமா? ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கு மாத்திரம் தான் நம்ம மகிமை செலுத்தணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம பக்கத்துல பெரிய ஆளா இருந்தாலும் அவர் ஒருவர் மாத்திரம் தான் எல்லாத்துக்கும் மேலானவர். அவர் ஒருவர் மாத்திரம் தான் அந்த கணத்துக்கு உரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவரை நம்ம ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ துதி ஆராதனை அப்பாவுக்கு காலையிலோ மாலையிலோ
செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா ஆராதனைக்கு உரிய தகப்பனாய் இருக்கிற ராஜாவே, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. இந்த நாளில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இம்மட்டுமாக அவரு தாயின் கருவில் நம்ம உருவான நாள் முதல் அந்த டே, அந்த ஃபர்ஸ்ட் டே அம்மாக்கு தெரிஞ்சிருக்காது, அப்பாக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, உலகம் தோன்றும் முன், உயிர்கள் பிறக்கும் முன் அவர் நம்மளை அறிந்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அம்மா அப்பா நம்மள கையில ஏந்துவதற்கு முன்னாடியே அவர் நம்மளை உள்ள கையில வரைந்து வைத்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உள்ள கையில வரைந்த தேவன் இம்மட்டுமாக நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நாளில அந்த தேவனுக்கு மீண்டுமாக நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஆராதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், காவலுக்கும் இயேசு ராஜாவுக்கு வானமெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், காவலுக்கும் இயேசு ராஜாவுக்கு வானமெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த மொழியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த மொழியால் உயர்த்துவேன். நேரம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வரைக்கும் இயேசு ராஜாவுக்கு வானமெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானமெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானமெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானமெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானமெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானமெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்,
மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டுமாக எங்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீர்கள், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இல்லை ராஜா, நீரே ஒருவரே தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. எத்தனை வருடங்கள், எத்தனை காலங்கள், என்னென்ன சூழ்நிலைகள் எங்க வாழ்ந்தல் நடந்த போதிலும் ஆண்டவரே, நாங்க எத்தனையோ பாதையில் ஆண்டவரே தவறி உம்மை விட்டு போன நேரத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களை கரத்தை பிடித்து எங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தந்து அந்த சந்தர்ப்பத்தை தந்து ஆண்டவரே, இந்த நாளும் கிட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தேவனுக்கு நம்ம ஒரு விஷயம் அப்படியே நன்றி செலுத்துவோமா? நம்ம நினைப்போம் நம்மளுக்கு ஒரு தேவை மாத்திரம், அதுக்கு நன்றி இல்லை. இந்த நாள் நம்ம ஜீவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எத்தனையோ சூழ்நிலையில அவர் நம்ம செயல்ல அவரை துக்கப்படுத்திருப்போம், இருந்தாலும் அவர் நம்மளை மன்னித்து தன் மகனாக மகளாக இந்த நாள் நம்ம நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு அப்படி நன்றி செலுத்துவோமா? அப்பாவுக்கு நாங்க நன்றி செலுத்திருக்கோம் ஆண்டவரே. நீ எவ்வளோ நல்ல தேவனா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இங்கு ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நீ எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல நாங்கள் ஆராதிக்கிற வேலையில ஆண்டவரே நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை தகப்பனே நீ செய்த நன்மையை ஆண்டவரே நாங்கள் உணராம இருந்திருந்த ஆண்டவரே, ஒரு விஷயங்களை தயவாக மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிற தகவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா
நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட ராஜாவை தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு காரியத்தின் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கேட்கக்கூடிய வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனைவரும் அமருமாக. ஓகே, அடுத்தபடியாக நம்ம போட்டு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. உங்களோட ஹேண்ட்ஃபோன் இருந்துச்சுனாக்கா அதை செய்து மியூட், இல்லைனாக்கா சைலண்டில் வச்சுருங்க. தயவுசெய்து தேங்க்யூ. ஓகே, அடுத்ததாக நம்ம ஒரு நல்ல ஆராதனைக்கு அப்புறமா நம்ம சாட்சி நேரத்துக்கு நம்ம போகிறோம். சாட்சிகள் ஆண்டவர் நம்ம லைஃப்பில் செய்த காரியங்களை அவங்க ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக இங்கே சொல்ல போகிறாங்க. அதுக்காக நம்ம சிஸ்டர் ஷேர்லியே முன்னே கலைப்போமாங்க. சொல்கிறாங்க அனைவரும் தலைமையை கட்டி சிஸ்டர் ஷேர்லி அன்போடு அழைப்போமாக. Praise the Lord. My name is Shirley. Today I'm going to be sharing a testimony about my exams and my college life. So, first things first, I want to start that I graduated A levels this week. So, by the grace of God, I finished my A levels and then all my exams. And then I'm very thankful that Jesus had led me throughout this whole course, and then He guided me, including during my exam season as well. He helped me through all my exams, and I'm very thankful for that, and I hope I get good grades in all of them. And I actually want to share an incident that happened to me during one of my exams. Actually, I was sitting for a chemistry exam, and then they said the exam started. I was praying actually before they said, and then during halfway the exam, I realized that my calculator was not functioning. I couldn't use it. So I was so scared. I didn't know what to do. I was completely lost. I was panicking. So I immediately called Jesus' name, and then I gathered the courage. I asked the invigilator for a calculator, and then I didn't think they were going to give me, because usually if you ask them for any stationery, they will give it to you. But then it has to be available first. Yes. So then I asked them for a calculator, and then I was praying to God that the calculator must be available. Then only I can write the exam, because it's a chemistry exam. Imagine if you don't have a calculator, how are you going to write? So I asked them, and then they actually gave it to me within 5 minutes. And then not only did I get the calculator, I also managed to complete the exam within 45 minutes. Hallelujah. So I'm very thankful for what Jesus did for me. He's performed a lot of miracles in my life. And I'm glad I made it through A levels by His grace. Amen. Thank you. Okay, thank you so much, ma'am, and congratulations for your graduation as well. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா அவங்களோட படிப்பு காரியத்தை அவங்க இங்கே ஷேர் பண்ணாங்க. ஆண்டவர் எப்படி அவங்க படிப்பு காரியத்தில் அவங்கள ஒரு பெரிய லெவலில் உயர்த்தினாருங்க. எஸ்பெஷலி அவங்க டியூரிங் அந்த எக்ஸாம் டைமில் ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த எக்ஸாம் போயிட்டு இருக்கும் போது அவங்க கால்குலேட்டர் பழுதாகி போச்சு. அது அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, டக்குன்னு என்னதான் பயணிக்கிறாங்கன்னா கூட எக்ஸாம் அந்த டென்ஷன் அதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல கூட அவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அவங்க கேட்டதுனால 5 நிமிஷத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கால்குலேட்டர் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க எக்ஸாமே பர்ஃபெக்டா வித்தின் த டைம்ல முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஹோல் எக்ஸாம் செய்யறதுக்கு தான் அவங்க 45 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த இடத்துல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி
அதை இங்கே டெஸ்டமினியாக கூற வச்சு அந்த டைமுக்குள்ளே வந்து அவங்கள எக்ஸாமை முடிக்க வச்சு அவங்களை கிராஜுவேட் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்காக பாருங்க ஆண்டவர் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. கடவுளை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆல்ரைட். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஜெஷரின் வேர்ட் ஆஃப் காட் கொடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து கலைப்போமாக நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. Numbers chapter 6, verses 25. The Lord make His face to shine on 3 and be grace into 3. Amen. ஹல்லேலூயா. ஓகே, சூப்பர்மா, சூப்பர். ஓகே, இப்போ நம்மளுக்காக வந்து வாரம் வந்து அவங்க ஒரு வார்த்தையை வந்து அந்த ஹோல் வீக் அவங்க எடுத்து அதை தியானிச்சு அதை அவங்க நம்மளுக்காக வந்து சொல்கிறாங்க. இது வந்து அவங்க கொடுத்த வார்த்தையில் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து வேதத்தில் கொடுத்த வார்த்தையை நம்மளுக்காக அவங்க வாசிக்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஓகே, அந்த மக்களுக்கு வந்து இன்னும் ஆசீர்வாதம் வருவதாக. ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து நேரத்தை கடக்காம நம்ம வந்து அனைவரும் இன்றைக்கு ஹலோ ஓகே அடுத்ததாக வந்து நம்ம வார்த்தையை கொண்டு வரதுக்கு இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து இன்னைக்கு நம்ம பாஸ்டர் மெர்லின் பெட்ரிஷா வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் கரங்களை தட்டி அன்பாக உற்சாகமா கரங்களை தட்டி வார்த்தை அம்மன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம எல்லாரும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அன்றைக்கு நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று கூடியிருக்கோம். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம அந்த ஆராதனையை ஏறெடுத்தோம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நேரத்தில் கூட நம்ம யாவரும் கண்களை மூடி நம் யாவரும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, இந்த நாளில் கூட அப்பா கர்த்தர் நீர் அந்த ஆராதனையில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி நீர் அப்பா, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த நாள் கேட்கப்படுற வார்த்தையை கர்த்தர் ஆண்டவரே நீர் என்னிடத்துலேருந்து பேசுவீராக. முற்றிலுமாய் நீர் மறைத்து கர்த்தர் தாமே நீர் வெளிப்படுவீராக ராஜா. முழுவதுமாய் ஆண்டவரே அப்பா தேவனே, இந்த நாள் கேட்கப்படுற வார்த்தை ஆண்டவரே அது உம்மிடத்திலேருந்து புறப்பட்ட ராஜா. அப்பா கேட்கிற யாவருடைய இருதயத்திலும் அது கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அனைத்தையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமர்வோமாக. இந்த நாள்ல எத்தனை பேர் நம்ம சந்தோஷமா இங்க வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த நாள்ல வந்து நான் எடுத்துக்கொண்ட என்னுடைய தலைப்பு வந்து பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானது. எதுக்காக நான் இந்த தலைப்பு எடுத்தேன்னு என்ன கேட்காதீங்க. ஏன்னா நான் ப்ரே பண்ணும்போது ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை ஒட்டி தான் வந்து என்னை பேச சொன்னார். அதுக்கு எப்படி சொல்றதுன்னா, அதுக்கு ஒத்து வர மாதிரி வந்துட்டு இந்த ஒரு பாஸ்ட் 2-3 வீக்ஸாக நடந்த காரியங்கள் எல்லாமே நான் என்னை குறித்து நான் சொல்கிறேன். நான் யாரையும் குறித்து நான் சொல்ல கிடையாது. ஸோ எனக்கு நேர்ந்தது, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு என்னோட பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தபோது ஆண்டோட திரும்ப கேட்டேன், இப்போ நடக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் இதை தான் பேசணுமான்னு. ஆமா, நீ இதை தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அது கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இந்த தலைப்பு நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்டது வந்து பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானது. இது நம்ம எங்கே பார்க்கணும்னு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஆமென். ஸோ நல்லா பாருங்க, அந்த இடத்துல சாமுவேல் என்ன சொல்றாரு? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானதுன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில வந்துட்டு எவ்வளோ நினைச்சிருப்போம், ஓகே நான் எது வேணாலும் என் இஷ்டத்துக்கு நான் செய்யலாம், நான் எப்படி வேணாலும் நான் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம்.
ஆனால் அது கிடையாது. ஆக்சுவலி ஆண்டோட வார்த்தைன்றது ரொம்ப ஒரு விசேஷத்தக்க ஒரு வார்த்தை. ஏன்னு கேட்டால் அது வந்துட்டு ஜீவன் உள்ளது. அதுதான் நம்மளுக்கு வந்து லைஃப் தரும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கிரியை செய்யும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் மொத்தமாக எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டாரு அந்த சிலுவையில். ஸோ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு வார்த்தை தான் ஹெல்ப் பண்ணும். வார்த்தையை நம்ம பிடிச்சு கொள்ளலைன்னா நம்ம விழுந்துருவோம். ஸோ அதனால வந்துட்டு வார்த்தைனா என்ன வார்த்தை, நான் எதை நான் ஒபே பண்ணணும், எதை வந்து நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு கிடையாது. 10 கட்டளை அவர் கொடுத்துட்டாரு, அது கட்டாயமா நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அதையும் தாண்டி பிரதான கட்டளை அவர் வந்து புதிய ஏற்பாட்டில் அவர் கொடுத்தாரு, 2 பிரதான கட்டளை, அதையும் நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சு ஆகணும். பட் ஆன் டாப் ஆஃப் தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃப்ல அன்றாடிக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு, அன்றாடிக்கும் ஒரு காரியத்தை குறித்து நம்மகிட்ட பேசுறாரா, ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய சொல்றாரா, அவரோட நோக்கத்தை நிறைவேற்ற, அவரோட திட்டத்தை நிறைவேற்ற, நம்மள அவரை பயன்படுத்துறதுக்கு நம்மள சில காரியத்துல வந்து அவர் சுத்திகரிக்கிறாரா, பரிசுத்தப்படுத்துறாரா, சில காரியத்துல நம்மள கீழ்ப்படிந்து அதை நடத்த சொல்றாரா. ஏன்னு கேட்டா நம்மள வந்து அவர் வந்து வேறு பிரிக்கிறாரு, செட் அப்பார்ட் பண்றாரு. ஸோ எல்லாரும் போல நம்ம இருக்க முடியாது. அப்ப சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவர் சொன்னா நம்ம செய்யக்கூடாது. ஸோ அதுதான் வந்து கீழ்ப்படிதல். அப்ப அந்த கட்டளைக்கு அந்த கட்டளைக்கு மேலாக என்ன காரியம், அவரு நம்ம கிட்ட டெய்லி சொல்ற காரியங்கள், பேசுற காரியங்கள். அப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோமா? இந்த ஒயரடி கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே, எனக்கு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஓகே நினைக்கிறேன். ஸோ அந்த வார்த்தை, அப்போ அந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கீழ்படுகிறோம் அதுதான் முக்கியம். நான் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நான் வந்துட்டு ஆஃபரிங் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும், நான் வந்துட்டு காணிக்கை கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும், தேங்க்ஸ் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும், வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன்னா எல்லாம் சரியாயிரும். அப்படி கிடையாது. அதுதான் வந்து அந்த ஆஃபரிங், அதுதான் வந்து அந்த பலி. நான் பலி கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும் அது கிடையாது. ஆண்டவர் அதுல பிரியப்படல. வார்த்தைக்கு நீ கீழ்படுறியா, அதுல தான் வந்துட்டு அவர் பிரியப்படுறாரு. சவுல் ராஜாவு குறித்து நம்ம முதலாவதாக பார்ப்போம். அதே 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு சில காரியங்களை வந்துட்டு சவுல் ராஜா இடத்துல வந்துட்டு அவர் வந்து ஒரு கட்டளையா வந்துட்டு அவர் சொல்றாரு. நம்ம வாசிப்போமாக 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆமென். ஆமென். ஓகே, நம்ம மறுபடியும் பாருங்க, இந்த வசனத்தை வந்து நம்ம நிறுத்தி நிதானமா நம்ம வாசிப்போம். இப்பொழுது பாருங்க, அமலேக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீயையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும், நோட் பண்ணுங்க, மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஓகேவா? சாமுவேல் வந்து இப்போ வந்து சொல்லிட்டாரு சவுல் ராஜாட்ட, ஆண்டவர் வந்து இது வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் கட்டளை. இப்போ அவர் என்ன செய்யணும்னா வந்துட்டு எல்லாத்தையும் அவர் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணணும், ஒன்று விடாம டிஸ்ட்ராய் பண்ணணும். நோட் பண்ணுங்க, ஒன்று விடாம டிஸ்ட்ராய் பண்ணணும்ன்றது தான் வந்து ஆண்டரோட கட்டளையா இருக்கு இந்த இடத்துல. ஆனா சவுல் ராஜா என்ன தெரியுங்களா செய்யறாரு, நம்ம வந்து 8வது வசனம் படிப்போமா? 8வது வசனத்துல பாருங்க, அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். எப்படி பிடித்தாரு? உயிரோடு பிடித்தான். ஆண்டரோட கட்டளை என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் சங்கரிக்கணும்னு சொன்னாரு, எல்லாத்தையும் சங்கரிக்கணும்னு சொன்னாரு. ஓகே, இப்ப என்ன செஞ்சாரு? ஃபர்ஸ்ட் வந்து ஆகாக் ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டாரா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்கரித்து, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் படிக்க. ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். அடுத்த வசனம்,
சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. ஓகே, அடுத்து பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க அங்கிள். சவுலும் ஜனங்களும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும். ஓகே, போதுமானது அங்கிள், இருங்க. ஓகே, ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும், நல்லா பாருங்க, முதல் தரமானவைகள், அதாவது நல்லா வந்துட்டு ஹெல்த்தியா, நல்ல புஷ்டியா, நல்லா அப்படியே கொழுன்னு இருக்கிற மாடுகள். ஓகேங்களா, அடுத்ததை பார்ப்போம். இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனம் இல்லாமல் தப்ப வைத்தாரு. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொன்னாரு, எல்லாத்தையும் சங்கரிக்கணும்னு சொன்னாரு. இவர் என்ன செஞ்சார்? சவுல் ராஜா ஆகாக உயிரோட பிடிச்சிட்டாரு. உயிரோட வச்சிருக்காரா? நல்ல ஹெல்த்தியான புஷ்டியான ஆடு மாடு எல்லாத்தையும் வந்து கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி எல்லாமே நல்ல ஹெல்த்தியானது, அது எல்லாத்தையும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கொலை பண்ண அவருக்கு வந்து மனசு வரல. அப்ப என்ன செஞ்சாரு? சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தப்ப வச்சுட்டாரு. ஓகேவா, ரைட்டா? ஓகே, இப்ப தப்ப வச்ச பிறகு அடுத்து பார்ப்போம். அற்பமான உதவாதமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். ஓகே, இப்ப பாருங்க, அவர் என்ன செஞ்சாரு? அந்த யூஸ் ஆகாத இந்த சீக்கான மாடு, இந்த ரொம்ப அப்படியே இந்த அப்படியே லம்பைவா இருக்குமா, அந்த மாதிரி அந்த மாதிரியான ஆட்டுக்குட்டிகள் எல்லாத்தையும் அவர் வந்து என்ன செஞ்சாரு? சாடிச்சிட்டாரு. ரைட்டா? ஓகே, அடுத்து பார்ப்போம். இப்ப வந்துட்டு 11வது வசனம். அல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். 11வது வசனம். 11. அல்லேலூயா. நான் சவுலை ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். ஆமென். ஓகே, இப்ப பாருங்க, ஆண்டு எப்படி ஆயிட்டாரு? மனஸ்தாபம் ஆயிட்டாரு. ஏன்? சவுல் ராஜா வந்துட்டு அவர் வார்த்தையே கேட்கல. சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆக்சுவலி எதுக்காக அவர் வந்துட்டு அமலேக்கியரை வந்துட்டு போய் கொலை பண்ணுன்னு சொன்னாரு? ஆண்டவர் வந்துட்டு மனசுல வச்சிருக்காரு. இஸ்ரேல் ஜனங்க வந்துட்டு எகிப்து நாட்டை கடந்து வரும் பொழுது அமலேக்கியர் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த உபத்திரம், அதை மைண்ட்ல வச்சு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 17வது அதிகாரத்துல வசனம் 14 - 16, அதே போல உபாகமம் 25 17 - 19, இது நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்துட்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு, அந்த காரியம் நடந்ததை வந்து அவர் மனசுல வச்சிருக்காரு. அவர் நீதி செய்யறவர், அவர் வந்து நியாயம் விசாரிப்பாரு. 400 years ago அப்ப நடந்த காரியத்துக்கு அவர் சவுல் ராஜா டைம்ல வந்து அவர் பழி தீர்க்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து அந்த கட்டளை கொடுத்தாரு, என்னோட ஜனங்களை வந்து அப்படி பண்ணாங்க அமலேக்கியர், அதுக்காக நீ போயிட்டு அவங்கள பழி தீர்க்கணும். அப்ப ஆண்டவர் சொன்ன கட்டளை, ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் வந்து சங்கரிக்கணும்னு சொன்னாரு. ஆனா இவர் என்ன செஞ்சுட்டாரு? மனசுலாம ஓகே ராஜா வந்து உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்டாரு. மேபி நம்மளுக்கு தெரியாது, ஒருவேளை அவர் நினைச்சிருந்துருக்கலாம், சரி நான் வந்து வெற்றி கொண்டுட்டேன், நான் வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன், ஸோ போற வழியில வந்து அவருக்கு ஒரு 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 டோக்கன் ஆஃப் ப்ரைட் மாதிரி அந்த ராஜா உயிரோட அவர் வந்துட்டு ஒரு ஊர்வலம் மாதிரி கொண்டு போய் காட்டுறத கூட அவர் நினைச்சிருந்துருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் ஆண்டவர் வார்த்தையை வந்து கீழ்படியல, ஆண்டவர் வார்த்தைக்கு அவர் கீழ்படியல. அதே போல அந்த ஆடு மாடுகள்லாம் என்ன ரீசனுக்காக அவர் எடுத்துட்டு வந்தாரு? அடுத்து நம்ம பார்ப்போம். ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்துட்டு உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு அவர் சொல்றாரு சாமுவேல் கிட்ட. அடுத்து அப்புறம் நம்ம பார்க்கும்போது, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவர் கேட்டாரா? எனக்கு அந்த ஹெல்த்தியான ஆடு மாடுலாம் வேணும்னு அவர் கேட்டாரா? அவர் கேட்கவே இல்லை. எனக்கு நீ அதெல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? பரவாயில்ல, அந்த ஹெல்த்தியான மாடெல்லாம் இருக்கும். எதுக்காக சாமுவேல் கேட்கும் போது ஜனங்கள்லாம் சொன்னாங்க, அதனாலதான் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. அப்ப நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 400 years ago
இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த உபத்திரவத்தினால ஆண்டவர் வந்து அமலேக்கியரை வந்து இப்போ வந்துட்டு அவர் வந்து அந்த நியாயம் தீர்க்கிறாரு அவரு. ஸோ அதுக்காக தான் வந்து ஆண்டவர் சொன்னார், சவுல் ராஜா கொண்டு தான் அந்த காரியத்தை செய்யறதுக்காக நீ வந்துட்டு போயிட்டு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் மூலமா அவர் சொன்னார். அப்போ அவர் இதை செய்யும் பொழுது அவர் ஆண்டவர் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியில. இப்போ ஆண்டவர் வந்துட்டு அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது பாருங்க. அந்த இடத்துல அழகா அந்த வசனம் சொல்லுது, அவரு சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, கருத்து பாருங்க, நான் சவுலை ராஜாவா ஆக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குதுன்னு சொல்றாரு அவரு. அப்ப எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு ஆண்டவரு, இந்த அளவுக்கு அவர் வந்து துக்கப்பட்டிருப்பாரு. அப்புறம் பாருங்க, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அது கேட்ட சாமுவேல் ராத்திரி பூரா பாருங்க, ராம் முழுதும், அப்ப ஒரு ஹோல் நைட்டு தூங்காம சாமுவேல் உட்காந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு வந்துட்டு எவ்வளவு ஹர்ட்டா இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆண்டவர் அவ்வளோ மனசு துக்கப்படுறாரு, மனஸ்தாபப்படுறாருன்னு அதை கேட்டு சாமுவேல் ராத்திரி ஃபுல்லா அவரு வந்துட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். அப்போ அவரு எவ்வளோ வந்துட்டு எந்த அளவுக்கு ஐயோ ஆண்டவர் இவ்வளோ துக்கப்பட்டுட்டாரு, இவ்வளோ காயப்பட்டுட்டாருன்னு சொல்லி அவரு மனசு நொந்து அவர் வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அப்போ அடுத்து போயிட்டு அவர் வந்து கேட்குறாரு சாமுவேல்கிட்ட, 13வது வசனம் படிங்களேன். சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். ஓகே, அப்போ வந்துட்டு அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டேன். அடுத்து சாமுவேல் கேட்கிறாரு பாருங்க, 14வது படிங்களேன். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். சாமுவேல் என்ன கேட்கிறாரு சவுல்கிட்ட, நீ போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன், ஆண்டரோட வார்த்தையை வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு நான் வந்து அதன்படி நான் செஞ்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு என் காதுல அந்த சத்தம் கேக்குது, ஆடு கத்துற சத்தம் அந்த மாடு கத்துற சத்தம்லாம் எனக்கு கேக்குது, அப்ப இதெல்லாம் என்ன அதுன்னு கேக்குறாரு. அதுக்கு சவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். ஓகே, அதுக்கு அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்றாரு பாருங்க சவுல் ராஜா. அவர் சொல்றாரு, அங்கிருந்து வரும்போது ஜனங்கள் வந்துட்டு ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் அப்படின்ட்டுங்க. ஆண்டவர் கேட்டாரா எனக்கு வந்துட்டு அது வந்து நீ போயிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து எனக்கு வந்து பலி கொடுன்னு அவர் கேட்டாரா? அவர் என்ன சொன்னாரு, போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு வான்னு சொன்னாரு. இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர் வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவரோட சொந்த ஞானத்துல அவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. எதுக்கு? அவருக்கு ஒரு பயம், ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்களே, நான் ஜனங்க பேச்சு கேட்கலன்னா ஜனங்கள்லாம் வந்து என்னை வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க, என்னை பிரேஸ் பண்ண மாட்டாங்க, என்னை நல்ல ராஜான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு விதமான ஒரு ஒரு அந்த ஒரு ப்ரைட் இருக்கும்ல. இப்ப அவர் ஒரு ராஜா, அவர் வந்துட்டு ராஜா ஆகுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு, அவ்வளோ ஒரு ஹம்பிள் மேனா, ரொம்ப அவரு நல்ல ஒரு குட் லுக்கிங்கா, நல்ல ஒரு சாம், நல்ல லீடர்ஷிப் எபிலிட்டி உள்ளவர், நல்ல ஒரு தாழ்ந்து நிறைந்த ஒரு வாலிபன். அப்ப அவரை வந்து ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரேலுக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிங்கா வந்துட்டு அவர் தான் முதலாவது ராஜா. அப்ப அப்படி நியமிக்கும் போது அவருக்கு ஒரு மாதிரியான ஒரு கர்வம், ஒரு மாதிரியான ஒரு ப்ரைடு அவருக்குள்ளே வந்திருக்கும். அது அவருக்கே தெரிஞ்சிருந்திருக்காது, ஒரு வேலை அவருக்கே தெரியாம அந்த காரியம் அவருக்குள்ளார இருந்திருக்கும். அப்போ ஜனங்கள்லாம் நம்மளை குறித்து நம்ம பேசும்போது அது ஒரு மாதிரியா அவருக்கு இருந்திருந்திருக்கும். அப்போ இந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, பரவாயில்ல சவுல், நம்ம ராஜா, நம்ம இந்த நல்ல ஆடு மாடெல்லாம் நம்ம வந்து கொண்டு போயிடலாம், நம்ம போயிட்டு வந்து உங்க தேவனுக்கு பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருந்திருப்பாரு. ஒருவேளை அந்த ஜனங்க பேச்சு அவர் கேட்காம இருந்திருந்தா, அவர் கேட்க மாட்டாரு, நல்ல ராஜா இல்லை இப்படி அப்படின்னு ஏதாவது பேசுவாங்க, ரைட்டா? ஸோ ஒருவேளை அதுக்காக கூட அவர் செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவர் யோசிக்கல, ஜனங்களுக்காக அவரு ஒருவேளை அவங்க என்னை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படி யோசிச்சாரு ஒழிய, ஆண்டவர் என்னை என்ன சொல்லி அனுப்பினாரு, அப்ப நான் இது இப்படி இவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் என்னை மாத்திக்கிறேனே, அப்போ வந்து ஆண்டவர் வந்து என்னை குறித்து என்ன நினைப்பாரு, ஆண்டவர் என்னை குறித்து எப்படி இருப்பாரு அப்படின்ற அந்த காரியம் வந்து அவருக்கு அது மைண்ட்ல இல்லை.
அதே போலதான் நம்ம நிறைய பேர் அந்த காரியம் நம்மளுக்கு தோணி இருந்திருக்காது. நம்ம வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமா ரொம்ப ஒரு அப்படியே சட்டலா நம்ம வந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டே போவோம். ஆண்டவர் நம்ம குறித்து யோசிப்பாரா, நம்மளை குறித்து வேதனைப்படுவாரா, நம்மளை குறித்து அவர் வந்துட்டு துக்கமா இருப்பாரா, அதெல்லாம் கூட நம்ம யோசிக்க மாட்டோம். சம்டைம்ஸ் நம்ம போன போக்கிலே போயிட்டு இருப்போம். சவுல் ராஜா மாதிரி எனக்கு எது சரிப்படுதோ நான் வாடி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா சவுல் எது இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்து சாமியில கேட்டுதான் செய்வார். அது ஒரு காரியம் இவர்கிட்ட. அப்ப அந்த கேட்டு செய்யும் போதுதான் சாமியில் வந்து இப்படிலாம் அவனை ஆண்டவர் செய்ய சொன்னாரு, நீ போய் செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. இல்ல ஜனங்க சொன்னாங்க, அதனாலதான் நான் ஜனங்க பேச்சை கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்துட்டு என்ன செய்யறாருன்னு பாருங்க. அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் போன போது அந்த சின்ன விஷயம்தான், போயிட்டு இதை போய் செஞ்சுட்டு சொல்லிட்டாரு. அவர் அதை கம்ப்ளீட்டா செய்யல, அவர் செஞ்சுட்டாரு, பட் அதை முழுமையா வந்து அதை செய்யல. இப்போ கான்சிடர் எப்படின்னா வந்து அவர் வந்து 80% அவர் செஞ்சு பாஸ் பண்ணிட்டாரு, பட் 20% அவர் வந்து ஃபெயில் பண்ணிட்டாரு. அப்போ அந்த ஃபெயில் பண்ணதுக்கான கான்சிக்வன்சஸ், அதோட விளைவுகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். 17வது வசனம் படிங்களேன். அல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. ஆமென். அவர் வந்துட்டு அந்த நீ ஹம்பலா இருக்கும் பொழுது உன்னைய வந்துட்டு அவர் வந்து நியமிச்சாரு அப்படின்றது. அடுத்த வசனம் நம்ம போவோம் 19. இப்பொழுதும் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். ஸோ அப்போ நீ ஸ்டார்ட்ல வந்து எவ்வளோ ஹம்பலா, நீ எவ்வளோ நல்லவனா நீ இருந்த, அப்போ ஆண்டவர் நீ ராஜாவாக்குனாரு. ஆனால் இப்போ நீ வந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்காம நீ வந்து இப்படி செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்கிறாரு. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? சிம்பிளான விஷயம். நம்ம யோசிச்சிருப்போமா இன்னைக்காச்சும் ஒரு ஆடு மாடு போய் கொலை பண்ணிட்டு வர சொல்றாரு, அது போய் கொண்டு போட்டுட்டு வான்னு சொல்றாரு. அது சரி கொஞ்சம் நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு, நல்லா கொஞ்சம் சீச்சிலாம் இருக்கு, அது நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கொண்டு வரும் பொழுது அது வந்து ஆண்டருக்கு வந்து ஒரு அவரு ஒரு ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு காரியம். அவர் என்ன குறித்து மனஸ்தாபப்படுவாரு நினைச்சிருப்போமா இன்னைக்காச்சும்? சிம்பிளான விஷயம் தானே, நினைச்சிருப்போமா? இல்லையே. சவுலும் அதே போலதான் நினைக்கல, ஆனா ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாரு. அதோட விளைவு பாருங்க. 21வது வசனம் படிப்போம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காவிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அப்ப பலியிடுறதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. 23, 24. அல்லேலூயா. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். ஆமென். அவர் என்ன செஞ்சாரு? ராஜாவாகவே இராதபடிக்கு தள்ளிவிட்டார். அவரோட மொத்த பொசிஷனே போயிடுச்சு. கிங், ஹீஸ் அ கிங், இஸ் a well known king. அவர் ஒரு பெரிய ஒரு prominent figure, Israel's first king. என்னாச்சு? தள்ளிவிட்டார். முடிஞ்சு. அந்த 22 வசனம் நம்ம படிச்சோம். சாமியார் சொல்லுவார், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே ஆட்டுக்கடாக்களின் செவி கொடுத்தலே உத்தமம். செவி கொடுத்தலே உத்தமம். அது எதுக்கு செவி கொடுத்தல்? கேட்கிறது, அந்த ஒபே பண்றது. அப்போ ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு அதுக்கு ஒப்பிடுறாரு, அந்த பாவத்துக்கு சமமானதுன்னு சொல்றாரு. ரெண்டகம் பண்றது வந்துட்டு அந்த இந்த மாதிரி வந்து ஒபே பண்ணாம அது அரகன்ஸா இருக்கிறது, முரட்டாட்டம். இங்க பாருங்க, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கீழ்படியாம போகிறது அது வந்து அந்த அரகன்ஸ், இந்த விச் கிராஃப்ட்க்கு சமமான ஒரு பாவம்ன்றாரு. ஐடலட்ரி, விக்கிர ஆராதனை வந்து ஐடலட்ரி.
அப்போ அந்த பாவத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். Adultery, witchcraft, it already comes under our 10 commandments. ரைட்டா? அப்போ சின்ன விஷயம், ஆனா அது எங்க வந்து லிங்க் பண்ணுது பாருங்க. 10 கட்டளை. இது வந்துட்டு என்னோட லைஃப்லயே சில காரியங்களை வந்து நான் உணராம இருந்த போது எங்கேருந்து எது எங்க லிங்க் பண்ணி எனக்கே தெரியாது. ஆனா அது எங்கேருந்து எங்க லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்னு அது தெரிஞ்ச போது எம்மாடி எனக்கு மண்டையை சுத்தி வச்சு உண்மையா நான் சொல்றேன். நான் கொஞ்சம் கூட யோசிச்சதே கிடையாது, ஒரு நாள் நான் யோசிச்சதே கிடையாது. ஆனா நம்ம சின்ன சின்ன காரியமா நினைக்கிற விஷயம், இட் இஸ் ஆல்வேஸ் tied back to our 10 commandments. It is never out of the scope. It is always tied back to the 10 commandments. அது எங்கேயுமே வந்துட்டு அந்த ரூட்டை விட்டு மாறாது. எதுவாக இருந்தாலும் எந்த சின்ன காரியம் ஆண்டவர் சொன்னாலும் it will come back to the 10 commandments. ஸோ அதில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக அதை நம்ம டெய்லி வந்து நம்ம தான் வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம செல்ஃபை நம்ம தான் எக்ஸாமைன் பண்ணணும். சரியா 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 செய்கிறேனா இல்லையா, கேட்குறேனா கேட்கலையா, இல்லை நானே என் சொந்த சுயத்தில் நான் செஞ்சுக்கிறேனா, இதை நம்ம எக்ஸாமைன் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பாருங்க என்ன நடக்குது அங்கே. ஆண்டவர் வந்துட்டு நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். மொத்தமா போச்சு, அவரோட ராஜ்யபாரமே போயிடுச்சு. கிங் சவுல் அவரோட பொசிஷன் மொத்தமா அவரோட சாம்ராஜ்யமே முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, தள்ளிட்டாரு. அடுத்து அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அடுத்த வசனம் பண்ணீங்களா அங்கிள்? 24-25 அதோட படிச்சிருங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். ஆமென். அப்ப பாருங்க, அவரு அந்த காரியத்தை வந்து சாமுவேல் சொன்னோன்னு அவரு ரியலைஸ் பண்ண பிறகுதான் சவுல் வந்து ரிப்பெண்ட் பண்றாரு. ஐயோ, நான் கர்த்தரோட வார்த்தையை மீறி செஞ்சுட்டேனே, நான் மீறிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்பதான் வந்துட்டு ரிப்பெண்ட் பண்றாரு. தெரிஞ்ச பிறகுதான் ரிப்பெண்ட் பண்றாரு. பட் இட்ஸ் டூ லேட். ஆண்டவர் தள்ளிட்டாரு. ஆண்டவர் வந்து தள்ளிட்டாரு. இட்ஸ் டூ லேட். அப்போ டைம் கடந்து நம்ம ரிப்பெண்ட் பண்ணும் பொழுது we do not get that opportunity anymore. Amen. So அத நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம கிறிஸ்டியானிட்டி வந்து எப்போதும் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஜெபிக்கும் போது அவங்க ஆல்வேஸ் அவங்க வந்து அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. காலம் இனி செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க எப்போதும் அதை சொல்லுவாங்க. அவங்க ஜெபத்துல எப்பவுமே நான் அந்த வார்த்தையை கேட்பேன். காலம் இனி செல்லாது, அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஆண்டவர் எனி டைம் வரத்துக்கு இருக்கிறாரு. நம்ம பாஸ்டர் ஆல் த டைம் அதை தான் சொல்றாங்க. எனி டைம் அவி ப்ரிப்பேர். அப்போ அந்த டைம் இருக்கும் பொழுது தான் வந்து ஆண்டவர் வந்து அந்த கிரேஸ் பீரியட் நம்மளுக்கு கொடுப்பாங்களே. சில காரியம் இருக்கும் பொழுது ஓகே இவ்வளோ தான், ஓகே ஒரு டியூ டேட்டா, உனக்கு இவ்வளோ கிரேஸ் பீரியட், ஒரு 2 வீக்ஸா, இவ்வளோ தான் கிரேஸ் பீரியட். அந்த கிரேஸ் பீரியட்குள்ள நீ வந்தாதான் உனக்கு உண்டு. இல்லையா, முடிஞ்சிச்சு, மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருப்போம். அப்போ அந்த அந்த கிருபையின் டைம் அப்போ அது இருக்கும் பொழுது வர முடியல. ஆனா ஆண்டவர் வந்து மனஸ்தாபப்பட்டு அவர் தள்ளிட்டாரு. இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, நீ போ அப்படின்னு சொல்லி தள்ளிட்டாரு. இப்போ அவர் டிபெண்ட் பண்றாரு, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அன்னைக்கு அந்த புஷ்டியான ஆடு மாடுகளை வந்து கொண்டு வரும் பொழுது அந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஒருவேளை சவுல் வந்துட்டு யோசிச்சிருந்தாருன்னா, இல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்ல நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, பரவாயில்ல இதெல்லாம் நம்ம இங்கே நம்ம எல்லாத்தையும் வந்து கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சவுல் வந்து அதை யோசிச்சு சொல்லியிருந்தாருன்னா அங்க அவருக்கு சான்ஸ் இருந்துச்சு. ஆனா அதை ரியலைஸ் பண்ணல, அவர் அதை பயன்படுத்திக்கவும் இல்லை. அப்போ அந்த சான்ஸை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் கொண்டு வந்துட்டாரு, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டுட்டாரு, முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. he lost his kingdom, மொத்தமா முடிஞ்சிச்சு. அப்போ அதோட கான்சிக்வன்ஸ் பாருங்க. ஆண்டரோட வார்த்தையை நம்ம ஒபே பண்ணாத போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. சின்ன விஷயம் தான்,
ஒரே விஷயம் தான் ஆண்டவர் சொன்னாரு, போ அங்கே போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வா, அவ்வளோதான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு ஒன்றுமே இது இருந்திருக்காது. ஐ மீன் எதையும் அவர் லாஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. ஆனால் அதை செய்யாத போது அவர் அந்த மாடுலாம் பார்த்தோன்னா ஒருவேளை அவருக்கு ஒரு மாதிரி ஆசை வந்துருந்துருக்கலாம். சரி இதெல்லாம் நான் கொண்டு போய் நான் ஆர்டருக்கு வந்து நான் பலி செலுத்தி அப்படியே இன்னும் பெரிய ஒரு அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைட்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு அவர் ஏதாச்சும் நினச்சிருந்துருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நடந்தது இதுதான், வசனத்தில் எழுதியிருக்கிறது இதுதான். அப்போ இது எதுக்காக வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து ஆண்டவர் வந்துட்டு பைபிளில் நமக்காக சொல்றாரு நான் ஆண்டுட்டு கேட்டு, அவரு ரொம்ப பரிசுத்தமானவர், அவரு ரொம்ப ஹோலியானவர். அப்போ அவரோட டீச்சிங் மறுபடி இருக்கிறது ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ரொம்ப காரியங்கள்லாம் கூட இருக்குது, எதுக்காக இதெல்லாம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி பைபிளில் வந்து அதெல்லாம் சொல்கிறீங்க ஆஸ் எ லெசன்? அதுதான் நம்மளுக்கு பாடம். அதை பார்த்து தான் நம்ம கற்றுக்க முடியும். நம்ம கண் முன்னாடி வந்து எவ்வளோ பைபிள் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் லைஃப்பில் நடக்கிற அதே காரியத்தை தத்ரூபமாக ஒருத்தர் லைஃப்பில் வந்து நம்ம பார்த்துருப்போம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாமே வந்து லெசன். அதுதான் நம்மளுக்கு லெசன், அதுதான் நம்மளுக்கு பாடம். நம்ம புதுசாக போய் யாரையும் பார்த்து நம்ம கற்றுக்கிறது இல்லை, அது படித்து அது பார்த்து இவங்க வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கு. இத்தனைக்கும் அவங்கெல்லாம் வந்து ஆண்டரோட டைமில் ஆண்டரோட சீசனில் இருந்தவங்க, அவங்களே வந்து இப்படிலாம் ஃபால் பண்ணும்போது அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம். அப்போ இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து அது ஒரு லெசன்னாக அதுலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடியது. அப்போ ஆண்டர் என்ன செஞ்சார், அவர் ராஜ்யபாரத்தையே தள்ளி விட்டார். அடுத்து வந்துட்டு ஆண்டர் என்ன செய்கிறாருங்க பாருங்க, 28வது வசனம் படிங்களேன். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஆமென் ஆமென். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அந்த ராஜ்யபாரத்தை சவுலை நீக்கி விட்டு அடுத்து உத்தமமான உங்களுடைய தோழனுக்கு கொடுத்தார் அப்படின்றது அந்த வசனம். ஆனா இந்த டைம்ல வந்து அவர் சொல்ல மாட்டார் யாருக்குன்னு. பட் லேட்டர் we knew that it was King David. அது அவர் தான் வந்து அதோட சக்சஸர், ரைட்டா? அப்ப பாருங்க, அப்ப இந்த கட்டத்துல வந்து அவர் சொல்லும் போது கூட அவரு சவுல் என்ன சொல்றாரு, அவர் ரிப்பைண்ட் பண்ணும்போது அவர் சொல்றாரு, ஜனங்கள்லாம் இப்படி சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்ற போது அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, நானா அப்படி செஞ்சுட்டேன்றது மாதிரி கிடையாது. ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க அதனாலதான் நான் செஞ்சேன், அவங்க சொன்னதுனாலதான் நான் அவங்க பேச்சை நான் கேட்டு செஞ்சுட்டேன். ஆனா உன் தப்பு நீ உணரல, நீ அடுத்தவங்க மேலதான் நீ பழி போட்டுட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்க. ஜஸ்டிஃபை பண்றது, நம்ம தப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்றது, அதுதான். அப்போ அந்த இடத்துலதான் வந்துட்டு அவர் சொல்லுவாரு, சரி சவுல் சொல்லுவாரு சாமுவேலை வந்துட்டு கூட வர சொல்லுவாரு, நீங்க வந்து என்னோட எல்டர்ஸ் முன்னுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இருங்க, என் கூட இருங்க, இல்லைன்னா ஜனங்கள்லாம் வந்து அவரை பத்தி ஏதாவது நினைப்பாங்களே, ஓ சாமுவேல் வரல அப்ப அவரு கூட, ஓ அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றது. ஸோ அப்ப கூட வந்து அவருக்கு வந்து ஐயோ ஜனங்கள்லாம் எனக்கு ஏதோ சொல்லிடக்கூடாது, அதுதான் இருக்கு அந்த கட்டத்துல கூட. அப்போ அந்த போகும்பொழுது அவர் என்ன செய்வார், சவுல் வந்து நான் ஜஸ்ட் அதை சம்மரைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லிடுறாங்க. அப்போது சவுல் வந்து என்ன செய்வார், சாமுவேலோட அவரோட அந்த சால்வு மாதிரி இருக்கும். அப்போ அந்த நுனியை வந்துட்டு அவர் தொடும் பொழுது அது அப்படியே கிழிஞ்சு போயிடும். அந்த நுனி, அந்த துணி வந்து அப்படியே கிழிஞ்சு போயிடும். அப்போ அது கிழிஞ்சு போகிறது தான் வந்து அவர் சொல்லுவார், சாமுவேல் சொல்லுவார், அந்த ராஜபாரத்தை ஆண்டவர் வந்து கிழிச்சு போட்டார் அப்படின்னு சொல்லி, அதை வந்து உன்னையோட உத்தமமான ஒருத்தருக்கு அதை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாவுற வரைக்கும் சாமுவேல் வந்து சவுல் ராஜாவை பார்க்கவே இல்லை. அதோட இது பாருங்க கான்சிக்வன்ஸ். சாவுற வரைக்கும் சாமுவேல் வந்து சவுல் ராஜாவை பார்க்கவே இல்லை. இப்போ சாமுவேல் மூலியமாக தான் வந்து எப்பவுமே ஆண்டவர் பேசுவார். சவுலுக்கு வந்து எல்லாமே வந்து அவர் வந்து சொல்லுவார், தெரிப்படுத்துவார். சாமுவேல் தான் எப்போதுமே சவுலுக்கு வந்து கைட் பண்ணுவார். ஆனால் கடைசி சாவுற மட்டும் வந்துட்டு பார்க்கவே இல்லைன்னா அப்போ அது லைக் எந்த அளவுக்கு வந்து அந்த ஹர்ட் இருந்திருக்கும், ஆண்டவர் வார்த்தை கீழ்படியில அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியம். அதே போல நம்ம வந்துட்டு சிம்சோனோட வாழ்க்கையில பார்க்கலாம். இதே மாதிரியான காரியங்கள் தான் அந்த கீழ்படியாமே சிம்சோனோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. அல்லேலூயா. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது.
அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆமென். ஆமென். ஓகே, இப்ப பாருங்க, சாம்சன் மீது வந்து சிம்சோன் மீது வந்து ஆண்டவர் வந்து ஒரு திட்டமே வச்சிருக்காரு. அவர் பிறக்கிற டைமுக்கு அந்த டைம்லயே அவர் ஒரு திட்டமே வச்சிருக்காரு. அவர் வந்துட்டு அந்த திட்டத்தை அந்த சிம்சோனோட தாயார்கிட்ட அவர் வந்துட்டு தேவனுடைய தூதனானவர் வந்துட்டு அவர் வந்து சொல்லுவாரு. என்னது அவரோட திட்டம்? பிலிஸ்தேர் கையிலேருந்து சிம்சோன் தான் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டாரு. அவர் மேல ஒரு பர்பஸ் இருக்கு. ஆண்டவர் வந்து சும்மா வந்துட்டு அவரை வந்து பிறக்க வைக்க கிடையாது. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோனோட கதை வந்து அவரோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் பிள்ளை இருக்காது. அப்போ வந்துட்டு ஆண்டரோட தூதன் தான் வந்து ஏஞ்சல் வந்து சொல்லுவாரு, ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு வந்துட்டு பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்லுவாரு, அந்த பேபி தலையில வந்துட்டு சவர கத்தி படக்கூடாது, ரேசர் பிளேட், நம்ம பேபிக்கெல்லாம் ஷேவ் பண்ணுவாங்க, மொட்டை போடுவாங்க, அந்த மாதிரி ரேசர் பிளேட் அது வந்து தலையில படக்கூடாது. ஏன்னு கேட்டா அவர் வந்துட்டு நசரேனா இருப்பாரு. அவர் வந்து ஆக்சுவலி வந்து அந்த சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அது ஜூயிஷோட கல்ச்சர் போல அந்த நசரைட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ அந்த நசரேனா இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வைன் குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆண்டருக்காக வந்துட்டு லைக் ஒரு செட் அப்பார்ட் பண்ண ஒரு பர்சன் மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டர் வந்து அந்த ஏஞ்சல் வந்து இதுதான் சொல்றாங்க, அந்த பேபி தலையில வந்து கத்தி படக்கூடாது, அப்ப நீ பிரெக்னண்டா இருக்க, நீ வந்து இது சாப்பிடக்கூடாது, வைன் சாப்பிடக்கூடாது, வைன் குடிக்கக்கூடாது, சிமிலர் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. வைன் எப்படி சொல்றதுன்னா திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்தை சுத்தி அதை சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்துட்டு நீ வந்து சாப்பிடக்கூடாது, புழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இப்ப பாருங்க, சிம்சோன் வந்து பெருசா யாருன்னா செய்யறாரு. நீங்க அந்த நியாயாதிபதி ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 13-14 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு என்ன செய்வாருன்னா, நான் அதை ஒரு கதையா நான் சொல்றேன். அப்ப அது வந்து நம்ம நிறுத்தி நம்ம படிக்கிறது வந்து கதையா நான் சொல்றேன், அது புரியும் பாருங்க. அப்ப அவர் என்ன செய்வாரு, அவர் வந்துட்டு வழி அருகே இப்படி நடந்து போகும்பொழுது அவர் வந்து தின்னத்துன்னு ஒரு ஊருக்கு போவாரு. அப்ப அந்த ஊருக்கு அவர் போகும்பொழுது அவர் அந்த வழி அருகில வந்துட்டு போகும்பொழுது அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், சிம்சோன் சிங்கத்தை வந்து வாயை கிழிச்சு சாவடிச்சாரு. அவர் பெரிய அப்படியே ஹீரோ மாதிரி பலசாலி அப்படின்ட்டுன்னு. அப்போ அந்த சிங்கத்தை வந்து அவர் வாயை கிழிச்சு சாவடிச்சுட்டு அவர் பிரியமான ஒரு பொண்ணு, இந்த பெலிஸ்தர் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அவர் வந்து போறாரு. அப்போ அவர் போயிட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வர வழியில வந்துட்டு அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவர் ஏற்கனவே வந்துட்டு அந்த சிங்கத்தை வந்து சாவடிச்சிட்டாரு. ஓகேவா, ஏற்கனவே வந்து சாவடிச்சிட்டாரு. அது வாட்டுக்கு அங்க இருக்கும். இவர் வந்து முடிச்சுட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் போறாரு. வேலையை முடிச்சுட்டு போகும்போது நீ பாட்டுக்கு போக வேண்டியது தானே, நீ எதுக்கு நான் சாவடிச்ச சிங்கத்தோட கண்டிஷன் எப்படி இருக்கு, சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா வந்து வழி தப்பி போறாராம் அந்த சைட்டு. வசனத்தை பாருங்க, அதுல அப்படிதான் இருக்கு. 14வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா நியாயாதிபதி 14வது அதிகாரத்துல 8-9. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கையில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஆமென். ஆமென். ஓகே, இதை நான் விளக்கமா சொல்றேன் பாருங்க. அப்போ நம்ம அதை சொன்னதோட ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா வந்து அந்த நசரேன் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி அவங்க சொல்லும் பொழுது, அப்ப நசரேனா இருக்கும் பொழுது அப்ப அவங்க அந்த மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, வைன் குடிக்க மாட்டாங்க, திராட்சை தோட்டத்தை சுத்தி இருக்கிற காரியத்துல வந்து அவங்க அதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கிட்டே போக மாட்டாங்க. அதே போல அந்த வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட, அந்த மனோவா மனைவி கிட்ட, சிம்சோனோட அம்மா கிட்ட ஏஞ்சல் வந்து சொல்லும் போது அவர் சொல்றாரு, அன்கிளீன் திங்ஸ் எல்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது. எப்படி அன்கிளீன் திங்ஸ் இன் another way வந்து அது வந்து டெட் திங்ஸ், தீட்டான காரியங்கள்,
இதெல்லாம் வந்துட்டு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிகாஸ் அவங்க ரொம்ப அதை பின்பற்றுவாங்க. ஓகேவா? அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு இங்க பாருங்க, இந்த 8-9 வசனத்துல இப்ப நம்ம படிச்சோம். அவர் வந்து சிங்கத்தை வந்து சரி நான் ஏற்கனவே தானே வந்துட்டு நான் வாயை கிழிச்சு சாவடிச்சு போட்டேன், ஓகே அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழி விலகி போறாரு. அது தேவையா? அவர் பாட்டுக்கு நேரா போயிருக்க வேண்டியது தானே, வழி விலகி போறாரு. ஓகேவா? போனாரா? இப்ப என்ன செஞ்சாரு பார்ப்போம். வழி விலகி போயிட்டு அந்த சிங்கத்தை பார்த்துட்டாரு. இப்ப பார்த்துட்ட பிறகு அந்த சிங்கம் வந்துட்டு ஆல்ரெடி டெட்டான சிங்கம் தானே, ஆல்ரெடி செத்து போன சிங்கம் தானே. அந்த சிங்கத்தோட வாயில வந்துட்டு என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. ஓகேவா? அவர் என்ன செஞ்சாரு? தேனை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டதும் பத்தாம என்ன செஞ்சாரு? கொண்டு போய் அவங்க அம்மா அப்பாவுக்கும் கொடுத்தாரு. கொடுத்துப்பட்டு அந்த தேனை எங்கேருந்து எடுத்தேன்னு அவரு சொல்லவே இல்லை. ரைட்டா? முதல் விஷயம், ஆண்டு வந்துட்டு தீட்டான காரியத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு? தொட்டுட்டாரு. அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாரு? அதை கொண்டு வந்து அவங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துக்கிட்டு எங்கேருந்து எடுத்துட்டு வந்தோன்னு சொல்லவும் இல்லை. ஸோ அவர் சொல்லாத பட்சத்தில் அதை அவர் மறைச்சிருக்காரு. எனவே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக அம்மா கேட்டிருக்க மாட்டாங்க, ஏது இந்த தேனை எங்கேருந்து எடுத்துட்டு வந்தேன், இந்த தேனை ஏதுடா அவனுக்கு கேட்டிருப்பாங்களா இல்லையா? அப்போ அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவர் பூசி மழுகி அதை அப்படியே வந்துட்டு மறைச்சிருப்பாரா இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? பொய் சொல்றாரு. அவர் பொய் சொல்றாரு அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே வந்து அவர் வந்து பொய் சொல்றாரு. இது வந்துட்டு ஆண்டர் விரும்புகிற மாதிரி காரியமா இது, இல்லை ஆண்டருக்கு வந்துட்டு லைக் பிடிக்காத காரியமா இருக்குதா? ஒன்று. இன்னொன்று பாருங்க, அவரு இதெல்லாம் செய்யும் பொழுது கூட வந்துட்டு சிம்சன் வந்து எதுவுமே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறவரோ இல்லை அவர் வந்து எப்பவுமே வந்து ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி செய்கிறவரோ கிடையாது. அந்த நியாயாதிபதி படிச்சோம்னா நம்ம எல்லா டைம்லும் வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தருடைய ஆவி அவர் மேல இறங்கி அவர் வந்துட்டு சிங்கத்தை கிழிச்சு போட்டாரு, அவர் வந்து பெலிஸ்தியரை வந்துட்டு முறியடிச்சாரு, அவர் வந்துட்டு அந்த கழுத தாடியினால வந்துட்டு இந்த இவனுங்களை எல்லாத்தையும் சாவடிச்சாரு. அப்படிதான் இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஆவி இறங்கி தான் வந்து அந்த இடத்துல வந்து கர்த்தர் தான் வந்து அதை செய்யறாரு. சிம்சோனை கொண்டு நொழிய சிம்சோன் வந்து என்னைக்குமே வந்து கர்த்தர்கிட்ட வந்து போய் கன்சல்ட் பண்ணது கிடையாது. நான் இதை செய்யலாமா, இது சரியா, இது ரைட்டா, அவர் கேட்டது கிடையாது. அப்ப அதோட விளைவு பாருங்க. அடுத்து வந்து அவர் போய் பெலிஸ்தியர் பொண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணிடுறாரு. அது வந்து கர்த்தரோட திட்டமா இருக்குன்றது வசனத்திலே இருக்கு. அது கர்த்தருடைய திட்டமா இருக்குது. ஏன்னு கேட்டா அப்பதான் வந்து அவர் அந்த பெலிஸ்தியனோட இதுல வந்து அவர் போய் சேர முடியும். ஏன்னா அவரோட நோக்கமே என்னது? ஆண்டவர் அவரை தெரிஞ்சு கொண்ட நோக்கமே என்னது? பெலிஸ்தியர் கையில இருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்காகத்தான். ஆனா அந்த போக்கஸ்ல இருந்து வந்து அவரு வழி தவறிட்டாரு, வழி மாறிட்டாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு? இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கேட்காத பட்சத்துல போய் அதுக்கப்புறம் பிலிஸ்தீன் பெண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அந்த இடத்துல ப்ராப்ளம்லாம் வந்து எல்லாமே அவரோட ப்ரைட்னால நான் தான் வந்துட்டு கொன்னேன், நான் தான் வந்து செஞ்சேன், எல்லாமே நான் தான்ற மாதிரி அவங்களோட ஒய்ஃபை கூட வந்து அவர் இழக்கிற தருணமா ஆயிரும். அவங்களோட சகோதரருக்கு அப்படி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி வசனத்துல சொல்லுவாங்க. அவர் லைஃப்பை இழந்துட்டாரு, அவரோட மேரேஜை இழந்துட்டாரு, அவருக்கு மேலே வைக்கப்பட்ட அந்த பர்பஸ், அந்த நோக்கம், அந்த மினிஸ்ட்ரி அதை இழந்துட்டாரு. அடுத்து என்ன நடந்துச்சு? தெலீலா கிட்ட போயிட்டு அவரை சிக்கி தெலீலா கேட்கறதுக்கு 3 தடவை பொய் தான் சொன்னாரு. இப்படி செய்யணும், கயிறு எடுத்து வந்து கட்டணும், புது கயிறு எடுத்து வந்து கட்டினா பவர் போயிடும், அந்த அவரோட அந்த லாக் அந்த ஜடை அந்த முடியை வந்து நெசவு இதில் வந்துட்டு பின்னிட்டா பவர் போயிடும். ஆனா கடைசியா 4வது தடவை தான் சொல்றாரு, உண்மையாவே வந்து ரேசர் பிளேட் கத்தியால சவரம் பண்ணா முடி போயிடுச்சுன்னா அவருக்கு பவர் போயிடும்னு. அடுத்து என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் அவர் முடியெல்லாம் சரிச்சு அவரை கொண்டு போய் கைதியா வச்சு கண்ணையும் பிடுங்கி போட்டாங்க. என்னத்த இழந்தாரு? மொத்தமா வாழ்க்கையை இழந்துட்டாரு, கண்ணே போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆண்டவர் என்ன நோக்கத்தோட அவரை வந்து தெரிஞ்சு கொண்டாரு? எதுக்காக வந்து இப்படிதான், இதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஆண்டவர் வந்துட்டு பிள்ளையே இல்லாத அந்த பெற்றோருக்கு வந்துட்டு அந்த பிள்ளையை பிறக்க செய்தாரா? ஒரு நோக்கம் வச்சிருந்தாரு. ஆனா அந்த நோக்கத்துல இருந்து தவறிட்டாரு. கடைசியா அவர் என்ன ஆச்சு? அந்த பிலிஸ்தர் அவருடைய ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு சான்ஸ், கடைசியா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. அப்பதான் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. அப்போ அவர் என்ன செய்யறாரு? கடைசியா அந்த பில்லர் 2 அந்த இதுல மாளிகையில் அந்த பில்லர் 2 வந்து அவரே புஷ் பண்ணி
அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் சாவடிச்சு அவரும் செத்து போயிட்டாரு. ஆனால் அவரோட லைஃப்ல அவர் கொன்ன அந்த எத்தனை தடவை அவர் வந்துட்டு நிறைய பெலிஸ்தரை கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த டைம் தான் வந்து அவர் வந்து ஆக அதிகமாக வந்து கொன்னது. அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து த மோஸ்ட் நிறைய பேர் அவர் கொலை பண்ணியிருக்கிறது. அந்த பெலிஸ்தீனை வந்து அவர் முறியடிச்சது. ஸோ அவங்களோட சேர்ந்து அவர் செத்தும் போயிட்டார். அப்போது நம்ம பார்த்தோம்னா கீழ்ப்படியாமையினால நம்மளுக்கு என்ன நடக்குது, மொத்தமாக வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துருக்கோம். நம்மளுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு பெரிய பெரிய ஃபிகர்ஸ் இவங்கெல்லாம், கிங் சவுல், சாம்சன் எல்லாம் வந்து பெரிய ஃபிகர்ஸ். பட் லுக் அட் தியர் லைஃப், வாட் ஹேவ் தே கெயின் பை பீயிங் disobedient to God? அவங்க என்ன கெயின் பண்ணியிருக்காங்க? மொத்தமாக லைஃப்பை இழந்துட்டாங்க, வாழ்க்கையை இழந்துட்டாங்க. இதுதான் வந்து கீழ்ப்படியாமைக்கு இது கிடைக்கிற அந்த பரிசு மாதிரி வச்சுக்கிங்களேன், அப்படிதான் சொல்ல முடியும். அதோட கான்சிக்வன்சஸ். ஏன்னா அது நம்ம தானே வந்துட்டு விரும்பி நம்ம வந்துட்டு அந்த பாதையில் நம்ம போகிறோம். நம்மளே அதை வந்துட்டு கேட்க வேணாம், நான் இப்படி செய்கிறேன், என் இஷ்டத்துக்கு, என்னோட சொந்த சுயத்தில், என்னோட சொந்த அறிவில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சு கொண்டது நம்ம தானே. ஏன்னா ஆண்டவர் நமக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு. அவர் நம்மளை ஃபார்ஸ் பண்ண மாட்டார், அவர் நம்மளுக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் அந்த சாய்ஸ் வந்து சரியான சாய்ஸை நான் வந்து சூஸ் பண்ணுறேன்னா இல்லையா, சரியான வே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா, அந்த சாய்ஸ் நான் தானே எடுக்கிறேன். அப்போ அதுக்கான கான்சிக்வன்சஸ் நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வந்து கீழ்ப்படியாமைனால எதெல்லாம் நம்ம இழக்கிறோம்னு பார்த்தோம். இப்போ நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு வந்து என்னெல்லாம் நம்ம கெயின் பண்றோம் பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து நான் வந்து ரூத்தை குறித்து பேச போறேன். ரூத்தை பத்தி வந்து யாரும் வந்து கீழ்ப்படிதலுக்கு ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்களோட என்ன சொல்றதுன்னா அவங்களோட அந்த கிரைட்டீரியா வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஆண்டவர் வந்துட்டு ரூத்தை தான் அதை தான் நீ பேசணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் வந்து அதை எம்பசைஸ் பண்ணாரு. அப்போ நான் எப்படி ஆண்டவரே சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒப்பிட்டு காட்டுறாரு. ரூத் பாருங்க, ரூத் சின்ன புக்கு தான், சாப்டர் 1 to 4 வரைக்கும். அது நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்க. நான் உங்கள் கதையாக சொல்கிறேன். ரூத் பார்த்தீங்கன்னா ரூத் வந்து அவங்க இன்னொரு சிஸ்டர் இன்லா இருப்பாங்க, அவங்களோட மதர் இன்லா. அப்போ அவங்க ஹஸ்பண்ட்ஸ் 2 பேரும் இறந்துருவாங்க. அப்போ ரூத்தும் அவங்க சிஸ்டர் இன்லாவும் ஒர்ப்பான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அப்போ 2 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க மதர் இன்லா சொல்லுவாங்க, நவமி அவங்க மதர் இன்லா, அவங்க சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் இல்லை இறந்துட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டும் இறந்துருவாங்க, இவங்க ஹஸ்பண்டும் இறந்துருவாங்க, நீங்கள் போங்க உங்கள் ஊருக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கெல்லாம் மோவாப்பில் இருப்பாங்க. உங்கள் ஊருக்கு நீங்கள் போயிருங்க, போயிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிங்க, லைக் நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போது இந்த ஒர்ப்பா வந்து போயிடுவாங்க. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட மதரில் கையை முத்தமிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இந்த ரூத் என்ன நம்ம சொல்லுவாங்க, இல்லை நான் போக மாட்டேன். அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை பாருங்க, ரூத் 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை பாருங்களேன், அதை படிங்களேன். ரூத் 1:16 படிங்க, சொல்லுவாங்கன்னு பாருங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். இப்ப பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க அமீன். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க போக மாட்டேன்ட்டாங்க. நான் வந்து உங்க கூட தான் இருப்பேன், நான் போக மாட்டேன், என்கிட்ட இனிமே வந்துட்டு இந்த போறதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போ அந்த இடத்துல பாருங்க அவங்க வந்து ஆண்டவர் தெரியாது, அவங்களுக்கு ஆண்டவர் தெரியாது. ஆனா நவமிக்கு தெரியும், ஓகேவா? அவங்களுக்கு ரூத்துக்கு ஆண்டவர் தெரியாது. ஆனா ரூத் என்ன சொல்றாங்க, உம்முடைய தேவன் தான் என் தேவன். அந்த தேவனை தெரியாத பட்சத்துல கூட ஐ டோன்ட் மைண்ட், ஐ வில் ஃபாலோ. எனக்கு அவரை தெரியாது, ஆனா எனக்கு ஒன்ன தெரியும், நவமியை தெரியும், எனக்கு ஒன்ன தெரியும், நான் ஒன்ன பார்த்துருக்கேன், நீ எப்படின்னு நான் ஒன்ன பார்த்துருக்கேன், ஒன்ன தான் எனக்கு தெரியும். உன்னோட தேவன் என்னோட தேவன், நான் ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். இட்ஸ் அ பிளைண்ட் ஃபேத்.
ரொம்ப ரொம்ப ஒரு பிளைண்டான ஒரு ஃபேத்து. ஏன்னா அடுத்து நவமியோட நிலைமையே என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனால் ரூத்து சொல்கிறாங்க, எங்கே போனாலும் நான் உங்க கூட தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு பிளைண்டான ஒரு ஃபேத்தாக இருக்கணும். அந்த பிளைண்ட் ஃபேத்தில் தான் வந்து அவங்க கால் எடுத்து வச்சு போனாங்க. அப்போ ஆண்டவரை தெரிஞ்சு விசுவாசிக்கிறதுன்றது ஒண்ணு, ஆனா அவரை தெரியாமலே வந்துட்டு அந்த விசுவாசத்தோட அந்த வார்த்தையை வந்து நான் வந்துட்டு ஏற்றுக்கொண்டு அவர் என்னை லீட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் போகும்பொழுது ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு பாருங்க ரூத்தோட லைஃப்ல. நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து அவங்க போயிட்டாங்க. இப்ப பாருங்க, ரூத்து சாப்டர் 2 வசனம் 2 படிப்போம். அல்லேலூயா. மோவாபியா ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். ஆமென். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ரூத்தும் நவமியும் வந்துட்டு பெத்லஹேம்க்கு வந்து சேர டைம் வந்துட்டு ஹார்வெஸ்ட் டைம். ஓகேங்களா? அப்போ அந்த ஹார்வெஸ்ட் டைம் அப்போ வந்துட்டு இங்கே வந்த பிறகு இப்போ வந்து அவங்களுக்கும் கஷ்டம் தானே. ஏன்னா அவங்க இப்போ தான் மோவாப்லேருந்து வந்திருக்கிறாங்க பெத்லஹேம்க்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்பை வந்துட்டு லைக் எப்படி வேலை வெட்டி சாப்பாடு எல்லாம் பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு ரூத் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நவமி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ அந்த டைமில் அது தானே இப்போ தான் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்காங்கன்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிக்கணும், ரைட்டா? அப்போ ரூத் வந்து சொல்கிறாங்க நவமி கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து போயிட்டு அந்த வயலுக்கு வந்து நான் வந்து போய் பார்க்குறேன். அது எப்படின்னா, இந்த ஹவுஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி வந்து அவங்க ஹவுஸ் பண்ணிட்டு அதை எடுத்து போட்டுட்டு போவாங்க. அந்த அவங்க ஹவுஸ் பண்ணி போட்டுட்டு அவங்க போகும்பொழுது இந்த கீழே கொட்டுது தெரியுங்களா? அந்த கொட்டுறது ஏதாச்சும் இருக்குமா, யாரு கனியாச்சும் எனக்கு தயவு கிடைக்குமா, அதை நான் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரூத்து போகிறாங்க. நம்மளாம் போவோம் அந்த மாதிரி. யாராச்சும் வேலை இல்லை வெட்டி இல்லைனாலும் எனக்கு கௌரவம் தான் முக்கியம், நான் போக மாட்டேன் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், ரைட்டா? அவங்க பாருங்க, நவமி இருக்காங்க, வயசானவங்க, அவங்கெல்லாம் சாப்பிடணுமே, நான் செய்யணுமே ஏதாச்சும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் போயிட்டு நான் பார்க்குறேன், யார் கண்டியாச்சும் எனக்கு தயவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன், ஏதாவது இருக்குதா நான் பொறுக்கிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நவமிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஒரு மாதிரி இது வந்து காடோட லீடிங் தான், இது வந்து ஆண்டரோட லீடிங் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, ஓ நீ போகாது அப்படிலாம் சொல்லலை, நீ போயிட்டு வா மகளேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க போனதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு போவாஸோட கண்களில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு இறக்கம் கிடச்சிச்சு, அவங்களுக்கு அந்த ஒரு ஃபேவர் கிடச்சிச்சு. அப்போது அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போவாஸ் வந்து ரூத்தை வந்து அவர் திருமணம் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் வந்து ரூத் வந்துட்டு ஒரு மகனை பெற்று எடுப்பாங்க, ஓபேட். அவர் யாரு? அவரு தான் வந்துட்டு கிங் டேவிடோட தாத்தா. ஓபேட்டோட மகன் வந்து ஜெஸ்ஸியோட மகன் தான் கிங் டேவிட். அதே வம்சாவளியில தான் யார் வந்தா? நம்மளுடைய இயேசு கிறிஸ்து வந்தாரு. அப்போ அந்த ஒரு வம்சாவளிய வந்துட்டு கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரு பார்த்தீங்களா? அவர் வரத்துக்கு ரூத்து அன்னைக்கே வந்து நவமி கிட்ட வந்துட்டு சரி அவங்க போக சொல்றாங்க நான் போயிடுறேன் சொல்லி போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை ரூத் வழியா வந்திருக்காது, அதாவது வேற யார் வழியாவது வந்திருக்கும். ஆண்டர் வந்துட்டு ஒருத்தர் இல்லைன்னா அதை நவுத்திட்டு இன்னொருத்தரை ரிப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அவரு யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. ஸோ அவரு வெயிட் பண்ண மாட்டாரு. அவரு வச்ச நோக்கம் சரிதான், அவரு சொன்னதுதான். ஆனா நீ அதுக்கு பாத்திரனா இல்லைன்னா உன்னை நவுத்திட்டு எப்படி சவுல் ராஜாவை விளக்குனாரு, அவரு சவுல் ராஜாவை தள்ளி விட்டு தாவீதை உள்ள உட்கார வச்சாரா இல்லையா? அதே போலதான் நோக்கம், அதேதான் திட்டம், அதேதான். ஆனா நீ இல்லைன்னா உன்னை விட்டுட்டு அடுத்த ஆளு, நீ இல்லையா உன்னை விட்டு அடுத்த ஆளு. அவரு பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு, அவரு நிக்க மாட்டாரு யாருக்கும். நம்ம தான் அவரை சேஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்போ ரூத்தோட பாருங்க அந்த சின்ன ஒபீடியன்ஸ் தான். எனக்கு அந்த காட் யாருன்னே தெரியாது, ஆனா உன் காடு தான் என் காடு, நான் உன் கூட தான் வருவேன். அந்த ஒரு சின்ன காரியம் எப்பேற்பட்ட ஒரு பிளஸ்ஸிங்குக்கு லீட் பண்ணியிருக்குன்னு பாருங்க.
இதுதான் வந்து கீழ்ப்படிதலுக்கு நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். கீழ்ப்படிதலுக்கு நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். அதே போல பாருங்க, நம்ம வந்துட்டு அடுத்ததா பார்த்தோம்னா அல்டிமேட், he is the one and only ultimate sublime expression of obedience, Jesus Christ. அவர் மட்டும்தான், அவரு கடவுள், அவரு தான் வந்துட்டு காட், அவர் தான் கர்த்தர். ஆனா அவருக்கு என்ன தலையெழுத்தா வந்து உலகத்துல உள்ள கஷ்டப்பட்டு நம்மளுக்காக எல்லாத்தையும் வந்துட்டு அவர் வந்துட்டு கோத்திரம் பண்ணணும், சிலுவையில் அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும், இதெல்லாம் அவருக்கு அவசியமா? அவரை நினைச்சிருந்தா அவர் சொல்லியிருந்திருக்கலாமே, நான் ஏன் போகணும், நான் ஏன் போகணும், வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாமே. அவர் செஞ்சாரா? பிதா சொல்லிட்டாரு, நான் செய்வேன். அது மட்டும்தான் அவரோட நோக்கம், அது மட்டும்தான். அப்போ நான் கேட்டேன் ஆண்டுட்டேன், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு நீங்க கோத்ரூ பண்ணணும், எதுக்கு இதெல்லாம், அது அவசியம் இல்லையே அப்படின்ட்டுன்னு. பிதா நினைச்சா அது வேற மாதிரி கூட அவர் செஞ்சிருந்துருக்கலாமே. ஏன் இந்த மாதிரி ஒரு பிளான்? அவர் பிதா நினைச்சா வேற மாதிரி செஞ்சிருக்கலாமே. நம்மளோட ரிடெம்ஷனுக்கு, நம்மளோட சல்வேஷனுக்கு வேற ஒரு பிளான் பண்ணியிருந்துருக்கலாமே. ஏன் இந்த மாதிரி பிளான்? அவரோட வார்த்தைக்கு நான் கீழ்படியலன்னா என் வார்த்தைக்கு எப்படி ஜனங்க கீழ்படிவாரு? அவர் சொல்றாரு, நானே வந்துட்டு பிதாவோட வார்த்தைக்கு கீழ்படியலன்னா ஜனங்களை எப்படி என் வார்த்தை கீழ்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியும்? அப்போ அவர் ஒரு உதாரணமா, ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு வந்துட்டு இதெல்லாத்தையும் வந்துட்டு கடந்து போக வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தும் கூட வந்துட்டு அவர் எல்லாத்தையும் வந்து கடந்து வந்தாரு. அவர் கடந்து வந்தார். பாருங்க, அவரு இந்த வசனத்தை பாருங்க, யோவான் அதிகாரம் 6 வசனம் 38. அல்லேலூயா. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். ஆமென். வானத்துல இருந்து இறங்கி வந்திருக்காரு. அப்ப அவர் வானத்துல தானே இருந்தாரு. ஆமென். அல்லேலூயா. காட் தானே அவர். வானத்துல இருந்து இறங்கி வந்தேன்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் வானத்துல தான் இருந்திருக்கிறாரு. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு பெரிய காட் அவரு. ஆமென். அவர் எதுக்கு அவசியமா அவருக்கு? என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருக்கோம் அந்த கேள்வியை? என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருக்கோம் அந்த கேள்வி? அவருக்கு அவசியமா இது? ஆனா எதுக்காக வந்தாரு? எதுக்காக செஞ்சாரு? யாருக்காக? எனக்காக, அவங்களுக்காக, நம்மளுக்காக? நம்மளுக்காக. ஆனா நம்மளுக்காகன்னு சொல்றதை விட எனக்காக அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அதை உணரும் பொழுது அப்பதான் வந்து நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள வருவோம். அது நமக்காக அப்படியே ப்ளூரலா போயிடும். ஆனா எனக்காக ஆண்டவர் வந்தார், எனக்காக அவர் வந்துட்டு மரிச்சார், எனக்காக சிலுவையில் அத்தனை பாடங்கள் ஏத்துக்கிட்டார். யாருக்காக? எனக்காக, என் பாவத்துக்காக, நான் செஞ்ச பாவத்துக்காக. அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள வரும்பொழுது தான் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள நம்மளால வர முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதுதான் வந்து நம்ம செல்ஃபை வந்து நம்ம எக்ஸாமைன் பண்ணணும். ஏனோ தானமா நம்ம வாழ்றது எல்லாம் ஓகே, ஆனா ஒரு டைம் வரைக்கும் தான் அந்த கிரேஸ் பீரியட் நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு சான்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டைம் கிடைக்கும் போதே அதுக்குள்ளே நம்ம வந்துடணும், ஆண்டர்கிட்ட வந்துடணும், ஓடி வந்துடணும். வந்துட்டா ஓகே, நம்ம சேஃப். வரல, பெரிய இழப்பு நம்மளுக்கு. அப்போ ஆண்டர் பாருங்க என்ன சொல்றாரு அடுத்து, யோவான் 8:29 பாருங்க. அல்லேலூயா. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். அவர் என்ன சொல்றாரு? பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் நான் செய்யறதுனால அவர் என் கூட இருக்காரு, தனியே இருக்கிறதில்லை. அவர் என் கூட இருக்கிறாரு. எதனால அந்த அவர் என் கூட இருக்காரு? அவர் பிதாவுக்கு எப்பொழுதும் நான் பிரியமானதை செய்யறதுனால. அப்போ இயேசு பாருங்க எவ்வளோ அவரு உலகத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு மேனோட லைஃபை தான் அவர் லீட் பண்ணார். ஒரு ஏர்த்லி பேரண்ட்ஸ்க்கு, ஒரு பிள்ளையா, ஒரு சொசைட்டில வந்துட்டு ஒரு யங்ஸ்டரா அப்படிதான் வந்து அவர் லைஃபை லீட் பண்ணார் அந்த 33 இயர்ஸ். ஆனா
ஒரு as a human நம்ம எவ்வளோ கோத்ரூ பண்றோம் நம்ம டெய்லி லைஃப்க்கு, அதே தான் அன்னைக்கு அங்கேயும் இருந்திருக்கும். அவரும் அதை தான் கடந்து போயிருந்தாரு. ஆகிலும் கூட வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, பிதாவுக்கு அவரு பிடித்தது தான் வந்து எப்பொழுதும் அவர் சுத்தமா அதுதான் செய்வாராம். அவரு பிதாவுக்கு பிடித்தது தான் அவர் எப்போதும் செய்வாராம். அப்ப அதுல அவர் எவ்வளவு நோக்கமா, எவ்வளவு ஒரு ஃபோக்கஸா, எவ்வளவு ஒரு கண்ணியமா அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கூட நான் ஸ்லிப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் எவ்வளவு ஒரு கவனமா இருந்திருப்பாரு. அவர் ஒரு வாலிபன் தெரியுங்களா, அவர் எப்படி இருந்திருப்பாரு, அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமா நல்ல முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஜூயிஷ் மேன் அவர் அப்படி இருந்திருப்பாரு. எவ்வளோ பேர் வந்து அவங்க கிட்ட எப்படி நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், அவரை என்வி பண்ற மாதிரி மத்த மேன்ஸ்லாம் எப்படி இருந்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா எல்லா சிச்சுவேஷனும் அவர் கடந்து வந்தார். எல்லா சிச்சுவேஷனும் அவர் கடந்து வந்தார். அண்ட் அட் த சேம் டைம் அவர் என்ன செய்யறாரு, பிதாவுக்கு பிடிச்சதை மட்டும் தான் செய்யறாரு. பிதாவுக்கு பிடிக்காதது எதையும் அவர் செய்யவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு ஜலன் தான், எதையும் அவர் செய்யவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு பிதாவுக்கு பிடிச்சது மட்டும் அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் யாரும் கேப்பர் மேப்பர் கிடையாது, யாரு சொல்றதும் அவர் கேட்க மாட்டாரு. அவரு பிதா சொல்றது மட்டும் கேட்டுட்டு செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். அப்ப அதுல எவ்வளவு நோக்கமா இருக்காரு. as a young man, 33 years he is young, ஓகேவா, he's not an old man. 33 years he's a young man. அந்த டீனேஜ் வயசையும் அவர் கடந்து வந்திருப்பாரு தானே. அப்ப அந்த டீனேஜ் வயசையும் அவர் கடந்து வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, ஆல்வேஸ் எப்பொழுதுமே வந்து பிதாவுக்கு பிடிச்சதுதான் வந்துட்டு அவர் செய்வாராம். அப்ப அந்த டீனேஜ் வயசுல கூட வந்துட்டு அவர் எப்படி நோக்கமா இருந்தாரு, இது ஆண்டுக்கு பிடிச்சதா இருக்குதா, இது நான் செய்யறது வந்து ஆண்டுக்கு சித்தமா இருக்குதா, இது ஆண்டுக்கு பிடித்த காரியமா இருக்குதா, இல்ல ஆண்டுக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யறேனா, இதை பத்தி அவர் யோசிச்சிருப்பாரு. இதை தவிர வேற எதுவுமே அவர் யோசிச்சிருக்க மாட்டாரு. அன்றாடிக்கும் எந்திரிச்சு அவர் ப்ரே பண்ணும்போது கூட வந்துட்டு அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, ஆண்டவரே அப்பா பிதாவே இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுதான் நான் செய்யணும், இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பிடிக்காதது எதுவும் நான் செஞ்சிடாதபடிக்கு என்ன கைட் பண்ணுங்க. கண்டிப்பா அவர் கேட்டுப்பாரா இல்லையா, கண்டிப்பா அவர் கேட்டுப்பாரா இல்லையா. அப்போ அந்த மாதிரி எனக்காச்சும் நம்ம கேட்குறோமா, ஏன்ச்சுமா அப்படியே பரபரன்னு ஏன்ச்சி கிளம்பி வேலைக்கு போகணும் வரணும், இதுதான் நம்மளுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படிதான் ஆயிடுச்சு. பட் எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம் ஆண்டர்கிட்ட, எத்தனை பேர் அதை நம்ம டெய்லி கேட்குறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம இல்லாம கேட்காம இருந்திருக்கலாம், பட் இதுக்கப்புறம் நம்ம கேட்க நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம கண்டிப்பா வந்து அதை முயற்சி எடுக்கணும். என்ன உட்பட தான் சொல்றேன், என்னையும் உட்பட நானும் சில நாட்கள் உண்டு, நானும் அப்படியே பரபரன்னு ஏஞ்சி ஓடிடுவேன் வேலைக்கு. ஆஃபீஸ்க்கு போனோன்னே காப்பாக்கிலே உட்காந்துட்டு காடிக்குள்ளே உட்காந்து ப்ரே பண்ணுவேன், ப்ரே பண்ணிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போவேன். ஸோ நாட்கள் உண்டு அந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்து நானும் அப்படி போயிருக்கிறேன். பட் என்னையும் உட்பட தான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்துட்டு அந்த மாதிரி இல்லாம இருந்தோம்னாலும் கூட இதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றிக்கொள்ள நம்ம வந்து அதை கேட்க தொடங்கணும். அவருக்கு பிடிச்சமானது அதை நம்ம செய்யறதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம அந்த ஒரு வேக்குள்ள நம்ம வரணும், அந்த ஒரு கரெக்டா அதுக்குள்ள நம்ம வந்துடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ஒரு கடைசி காரியத்தை பத்தி நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இங்க பாருங்க, லூக்கா 22வது வசனம் 40 லூக்கா 22வது அதிகாரம் வசனம் வந்து 42வது வசனம். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒலிவ மலையில வந்து அவர் வந்து ப்ரே பண்ண போறாரு. அல்லேலூயா. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். ஆமென். பாருங்க, அவர் சொல்றாரு, உங்களுக்கு சித்தமா இருந்தா இந்த இந்த பாத்திரத்தை வந்து என் இடத்துல இருந்து விளக்குங்கன்னு சொல்றாரு. ஆனா அது ஆண்டவரோட சித்தம் கிடையாதுல்ல, பிதாவோட சித்தம் இல்லைல்ல. அது அவரோட சித்தமே வந்து அவர் வந்து அதை நிறைவேற்றணும் அப்படின்றது தானே. ஆனாலும் அவர் கேட்குறாரு, கொஞ்சமாச்சும் பிதா மேலே இறக்கப்படுவாரா, கொஞ்சமாச்சும் மனசு மாறுவாரா. அதை ஏன்னா அந்த சஃபரிங் நினைக்கும் பொழுது அவரால் தாங்க முடியல. அவருக்கு அந்த பிளட் ஸ்வெட்டா அந்த உள்ள வந்து அது சொல்லுவாங்க, அந்த
அந்த ஸ்வெட் கிளைனா அது பர்ஸ் பண்ணி ரத்தத்தோட கலந்து அந்த வேர்வையே வந்து ரத்தமா வடியுமா. அப்ப எந்த அளவுக்கு அவரு நடுங்கி போயிருப்பாரு. ஐயோ, இப்படி என்ன மாதிரியான ஒரு அடி, என்ன மாதிரியான ஒரு காரியம் அவரோட சரீரத்துல அதை அவர் வாங்கறதுக்கு. அந்த விஷன் அவர் பார்த்திருப்பாரு நிச்சயமா. அந்த விஷனை பார்த்துட்டு அவருக்கு எப்படி ஒரு நடுக்கம், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அகோரத்தை நான் வந்து கடந்து போகணுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நடுக்கமே வந்திருக்குமே. அது அது அவர் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, பிதாவுக்கிட்ட அவர் கேட்குறாரு, உங்களுக்கு சித்தமா இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுங்க, அந்த பாத்திரத்தை என் இடத்துலேருந்து விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, உங்களுக்கு சித்தமாக இருந்தா. ஆனாலும் அவர் அறிஞ்சு கொண்டாரு அது பிதாவுக்கு சித்தம் இல்லை. அவர் அதுக்கு மேலே என்ன செய்யறாரு? He submit himself. அவரு நான் பண்ண மாட்டேன், ரிபெல் பண்ணவோ இல்லை ஒரு ரிட்டாலியேட் பண்ண எதுவுமே கிடையாது. He just submitted. சரி ஆண்டவரே, சரி பிதாவே, இது உங்களோட சித்தம், சரி நான் செய்கிறேன். He just submitted, அவ்வளோதான். ஸோ அது நம்மளுக்கு எப்போதும் அந்த காரியத்தை வந்துட்டு நம்ம ஒரு முயற்சிக்குள்ளே நம்ம போகணும். ஏன்னா நம்ம கிட்ட என்னையும் உட்பட சொல்கிறேன், நான் என்னையும் உட்பட தான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட வந்து அந்த சப்மிஷன்ற காரியம் வந்துட்டு ரொம்ப குறைவாக காணப்படுது. ஒரு சாதாரண காரியம் அப்படின்றதுக்கு இல்லை, லைக் ஒரு பொதுவாகவே எல்லாவற்றிலையும் வந்துட்டு நம்மளுக்கு அந்த சப்மிஷன் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஓ நான் சொல்றது தான் சரி, நான் சொல்றது தான் ரைட்டு, என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன், என்னோட சிந்தனைக்கு ஏற்பட்டு தான் நான் செய்வேன் அப்படின்ற அந்த காரியத்திலேயே தான் நம்ம நோக்கமாக இருக்கோன்றது ஒழிய ஆண்டவருக்கு வந்துட்டு சப்மிட் பண்றதுன்ற அதுக்குள்ள நம்ம போக மாட்டோம். நம்மளுக்கு ஒரு மாதிரி நடுக்கமா இல்லை ஒரு பயமா இல்லை போயிட்டா ஆண்டவர் வந்து நம்மளை சொல்லிட்டாருன்னா செய்யணுமேன்ற ஒரு தயக்கமா, அது நம்மளுக்கு தான் தெரியும். அது நம்மளை தான் வந்துட்டு ஆராய்ஞ்சு நம்ம கேட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கணும். ஆனா அந்த சப்மிஷனுக்குள்ள போறதுக்கு உண்டான அந்த குறைபாடுகள் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து போகிறதுக்கு தடுக்குது, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, அந்த காரியத்துல என்னை பலப்படுத்துங்க, அந்த காரியத்துல வந்து என்னைய வந்து வெளியே கொண்டு வந்து சப்மிஷனுக்குள்ள போறதுக்கு எது உண்டானதோ அதுக்குள்ள போகிறதுக்கு எனக்கு நீங்க கைட் பண்ணுங்க. அது வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதுதான் ஆண்டவர் செய்வாரு. பாஸ்டர் எப்போதும் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் வந்துட்டு கதவை தட்டுனாதான் உள்ள வருவாரு, திறந்துட்டா வந்துருவாரு உள்ளுக்கு. அதே மாதிரிதான் கேட்டுட்டா தந்துருவாரு. ஆனா கேட்கறதுக்கு நம்ம ஏன் தயங்குறோம்? இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம யோசிக்கணும், ஏன் நான் கேட்கறதுக்கு ஏன் தயங்குறேன், கேட்டா அவர் கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் நான் செஞ்சாகணுமே அப்படின்னு ஒரு தயக்கமா? அப்ப அந்த தயக்கம் வந்து நம்மளை விட்டு விலகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்மளுக்கு வேற வழி இல்லை, நம்மளுக்கு அவர் மட்டும்தான் வழி, நம்மளுக்கு வேற வழி. அவர்கிட்ட தான் நம்ம போய் ஆகணும், அவர்கிட்ட தான் நம்ம கேட்டாகணும். ஸோ அந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம எல்லாருமே வந்துட்டு வர தொடங்கணும். அந்த சமிஷனுக்குள்ள நம்ம வர தொடங்கும் பொழுதுதான் காரியங்கள் பூர்த்தி ஆகும், ஆண்டவர் செய்வாரு. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்ய திட்டமா இருக்கிறாரோ அது அவருனால செய்ய முடியும். ஏன்னா நம்ம அதுக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் அவரு செய்ய முடியாது. அதே தான், இட் ஃபால்ஸ் பேக் அகெயின் அந்த கிரேஸ் பீரியட் அதுக்குள்ள வந்தா தான் அவர் செய்ய முடியும். வரலையா தள்ளி விட்டுட்டு அடுத்த ஆளை வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப அந்த சான்ஸை நம்ம இழக்காம அவரு நம்மளுக்கு மேல வச்சிருக்கிற திட்டத்தை அந்த நோக்கத்தை இழக்காதபடிக்கு நம்ம தான் அதுக்குள்ளார வந்துடணும். அப்ப அதை சரியா வரத்துக்கு நம்ம எது தேவையோ அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்போ இந்த அந்த பாத்திரத்தை ஆண்டவர் இடத்துல இருந்து அவரு பிதா வந்துட்டு விளக்க மாட்டேன்ற மாதிரி தான் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இதுதான் பிதாவோட சித்தம், இதை நான் செஞ்சுதான் ஆகணும். அத்தனை பாவத்தையும் வந்து அவர் சுமந்து அந்த சிலுவையில் அவர் இருக்கும் பொழுது உலகத்தோட மொத்த பாவமே அவர் மேல இருந்துச்சு. அவர் கேட்கிறாரு, ஏன் என்னைய ஃபோர்சேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆண்டவர் வந்துட்டு பிதாவானவர் வந்துட்டு அவரை பார்த்துருப்பாரா இல்லையா தெரியல, மொத்த பாவமே அவர் மேலே இருந்துச்சு. பாவப்பட்ட ஒரு மனுஷனா அவர் வந்து அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. பிதா பரிசுத்தமானவர், அங்கே பாவம் தடுக்குது, அவரால் பார்க்கவே முடியாது இயேசுவை, ஏன்னா மொத்த பாவம் மேலே தான் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் எவ்வளோ துடிச்சு போயிருப்பார், எவ்வளோ துடிச்சு போயிருப்பார். எதுவுமே பண்ணல அவர் பிளேம்லெஸ், அவர் ஸ்பாட்லெஸ், அவர் ஒரு சின்ன கரை கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கரையில்லாத ஒரு ரத்தம்
ஆனால் அன்னைக்கு உலகத்தோட மொத்த பாவமே அவர் மேலே இருக்கும் பொழுது, அந்த சிலையில் அவர் தொங்கிட்டு இருக்கும் போது அவர் மேலே இருந்துச்சு. பிதாவானவர் அவரை பார்க்காம முகத்தை இப்படி திருப்பிக்கிட்ட போது, why have you forsaken me கேட்குறாரு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் எதுக்காக அவர் செஞ்சார்? அந்த பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றதுக்கு. எதுக்காக? நம்மளோட மீட்புக்காக, நம்மளோட ரட்சிப்புக்காக அவர் செஞ்சாரு. நம்ம இந்த கடைசி பார்ப்போம், எபிரேயர் 5:8-9. அல்லேலூயா. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஆமென். ஓகே, சாரி, நான் தவறா சொல்லிட்டேன். எபிரேயர் 5:8-9. அப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நித்திய ரட்சிப்பு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஓகே, நீங்க பாருங்க, நித்திய ரட்சிப்பை அடையறதுக்கு காரணமாகி எதனால? அந்த கீழ்ப்படிதலுக்கு பூரணமான பிறகு அவர் தான் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் த இட்டர்னல் சல்வேஷனா இருக்கிறார். அந்த நித்திய ரட்சிப்பை அடையிறதுக்கு அதோட கீ ஒபீடியன்ஸ். அதோட கீயே ஒபீடியன்ஸ் தான். ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படியணும். பாஸ்டர் போதும் சொல்லுவாங்க, 10 கட்டளை, நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம், எப்பொழுதுமே வந்து நம்ம அதை கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து இயேசு வந்து இங்கே வந்து நிறைவேற்றினாரு. பிதாவோட கட்டளையை வந்துட்டு அவர் நிறைவேற்றினாரு. பிதாவோட சித்தத்தை அவர் நிறைவேற்றி அவர் தான் வந்துட்டு அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு பரிபூர்ணமா அவர் தான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா இருந்தார். அவர் தான் ஃபுல்ஃபில்மெண்டா இருந்து அந்த நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் தான் காரணம். அவர் தான் காரணம். அந்த அவர் தான் சாஸ். இட்டர்னல் சல்வேஷனுக்கு, அந்த இட்டர்னல் லைஃப்க்கு உண்டான அந்த சாஸே வந்து அவர் தான். அப்போ எதனால அது முழுமை அடையுதுன்னா அந்த கீழ்ப்படிதல்னாலதான் வந்து அது முழுமை அடையுது. அப்போ எண்ட் ஆஃப் த டே பாருங்க, எப்படி சுத்தி வந்து கர்த்தர் எனக்கு என்ன தெரியுங்களா வெளிப்படுத்தினாரு? கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நமக்கு நித்திய ரட்சிப்பு, நித்திய வாழ்வு உண்டு. இப்போ நம்ம வந்து எவ்வளோ பார்த்தோம், கீழ்ப்படியாம நம்ம வந்துட்டு எவ்வளோ காரியத்தை இழந்தோம், எவ்வளோ காரியங்களை வந்துட்டு இழக்கிற மாதிரி தருணங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. எவ்வளோ பேர் பைபிளில் வந்துட்டு அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஒரு உதாரணமா வச்சுதான் ஆண்டவர் வந்து எனக்கு காட்டினாரு. கீழ்ப்படிதல்னால வந்து நம்ம எதெல்லாம் பெற்றுக்கொள்றோம். அந்த உபாகமம் 14 பாத்தீங்கன்னா வரிசையா எழுதியிருப்பாங்க. 28 1-14 வரிசையா எழுதியிருப்பாங்க. எல்லாம் மோசே சொல்லுவாரு, இது 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 எல்லாம் ஆசீர்வாதம். நீ வாழாக்க தலையாகுவாய், நீ போட்டிலும் வெளியே போனாலும் ஆசீர்வாதமா இருப்ப, உள்ள போனாலும் ஆசீர்வாதமா இருப்ப, எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். அவ்வளோ பிளஸிங் ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்ப கீழ்ப்படியும் போது மட்டும்தான். அந்த கீழ்ப்படிதல்னால என்ன நடக்குது? ஆண்டரோட இருக்கிற அந்த உறவை வந்துட்டு நம்ம வந்து சரியா வச்சுக்கிறோம். அந்த உறவுல வந்து நம்ம எப்போதும் பலப்படுறோம். கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் வந்துட்டு என்ன செஞ்சாரு? சவுலை பார்த்து அவர் வந்து மனஸ்தாபப்பட்டாரு. அப்ப அடுத்து அவர் பேசுறாரா? சாமுவேல் சார் வரைக்கும் பார்க்கவே இல்லையா சவுல? அப்ப எங்க இந்த ஆண்டவர் பேசியிருப்பாரு சவுல் கிட்ட? சாமுவேல் மூலியமா தானே பேசுவாரு. அவரு தான் பார்க்கவே இல்லையா? அப்ப என்ன நடக்குது? கர்த்தர் நம்ம கிட்ட பேசாம போனாலும் போயிடுவாரு, நடந்தாலும் நடக்கும். அப்போ கவனமா இருக்கணும் நம்ம. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம தான் மாத்திக்க முடியும். நம்மள வேற யாரும் வந்து மாற்ற முடியாது. நம்மளா மாறணும்னு நினைச்சு நம்ம ஆண்டர்கிட்ட கேட்கும் பொழுதுதான் நம்மள மாத்திக்கிறதுக்கு அந்த பலனை வந்து ஆண்டவர் கொடுப்பாரு. ஆவியானவர் நம்ம கூட இருக்காரு நம்மள மாத்துறதுக்கு. ஆனா நம்ம கேட்கணும் அது அவர்கிட்ட. அதை கேட்கும் பொழுதுதான் நம்ம பெற்றுக்கொள்வோம். சரியா? ஸோ இதோட நான் என்னோட இந்த பிரசங்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுதி நின்று ஒரு நிமிஷம் நம்ம வந்து கண்களை மூடி நம்ம செய்த குற்றம் குறைகள், நம்மளுடைய எல்லா தவறுகள், எத்தனையோ நேரத்தில் வந்து நம்ம வந்து ஆண்டரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்மள
ஏனோ தானோ நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளோட சுய சிந்தைக்கு உட்பட்டு நம்ம செஞ்சுருந்துருப்போம் நிறைய காரியங்கள். அதெல்லாம் நம்ம ஆண்டுகிட்ட வந்துட்டு ஒப்பு கொடுத்து நம்ம மன்னிப்பு கேட்போம் ஆண்டுகிட்ட. இதுக்கப்புறம் நான் அப்படி இல்லாம இதுக்கப்புறம் நான் என்னை எப்படி மாத்திக்கணும், ஆண்டோட சத்தத்துக்கு வந்து நான் எப்படி வந்து கீழ்பட்டு நான் இருக்கணும், நான் எப்படி நடக்கணும், இதை நம்ம ஆண்டோட்ட கேட்டு நம்மளை வந்துட்டு ஆண்டோட்ட ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம் ஞாபகம் ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா தேவனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா தேவனே ஜனங்களோட உள்ளத்துல கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, நாங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா அது வார்த்தையா மட்டும் அல்லாமல் ஆண்டவரே அப்பா தேவனே இனி ஆண்டவரே நாங்க எங்களை எப்படி மாத்திக்கொள்ள, எப்படி ஆண்டவரே அப்பா தேவனே நாங்க எங்களை வந்துட்டு நாங்க உம்முடைய சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்க ஆண்டவரே அப்பா தேவனே நீங்க ஆண்டவரே எங்களுக்கு கற்று தருவீராக ராஜா. அப்பா நீங்க கூட இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. அனைத்தையும் இயேசுவின் நாமத்துல கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து நம் யாவரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம் சமாதானத்தை தெளிப்படுத்திக் கொள்வோம். எல்லாரும் நம்ம சிச்ச முகத்தோடு நம்ம சமாதானத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிப்போம். இப்போது நம் பரமண்டலி இருக்கிற ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆங்கிலத்தில் சொல்வோமாக. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, and the power, and the glory forever. Amen. அடுத்து வந்து நம் காணிக்கை நேரம். அனைவரும் அமர்வோமாக. சரி, அடுத்ததாக நம் யாவரும் வந்து இப்போ வந்து கம்யூனியனுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். ஸோ எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம் யாவரும் நம் கையில் இருக்கிற அப்பத்தை உண்போமாக.
போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் நம் கையில் இருக்கிற ரசத்தை நாம் உண்போமாக. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கண்களை மூடி நம் யாவரும் ஜெபிப்போம். நல்ல ராஜாவே, அப்பா தேவனே, இந்த நாள்ல ஆண்டவரே கர்த்தர் அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல எங்களோடு ஆண்டவரே நீ பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாள்ல கூட ஆண்டவரே எவ்வளோ தேவைகளோட ஜனங்க வந்திருந்திருப்பாங்க ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனித்தனியாய் நீர் பேர் பேராய் நீ சந்தித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா தேவனே அதை நாங்கள் பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே அப்பா தேவனே நீர் ஆண்டவரே என்னாலும் என்னை காத்து வழி நடத்துபவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தேவனே உம்முடைய வார்த்தைக்கு என்றென்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் செவிசாய்த்து உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இன்னுமாய் எங்களை நீர் மாற்றுவீர் ராஜா. அப்பா தேவனே இந்த நேரத்துல கூட ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே அப்பா தேவனே வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே வியாதியோடு இருக்கிறவர்கள் யாவரும் ஆண்டவரே அப்பா தேவனே சுகமடையத்தக்க ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா தேவைகள் சந்திக்கப்படத்தக்க ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நீர் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீராக ராஜா. ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் பலமாய் இருப்பீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அவங்களுக்கு பரிபூர்ண பலனாய் இருப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா மேலுமாய் கூட ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே ராஜா கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறுகிறார்களோ ஆண்டவரே அப்பா தேவனே விசேஷமாய் ஆண்டவரே அப்பா திக்கற்ற தாய்மார்கள் ஆண்டவரே அப்பா பிள்ளை இல்லாத தாய்மார்கள் ஆண்டவரே அப்பா தேவனே பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அவங்களுடைய இடத்துல ஆண்டவரே நீர் கிருபையாய் நீர் மனகரங்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தேவனே நீர் ஆண்டவரே ராஜா ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே வாழ்க்கையில நீர் செழிக்க செய்வீராக ராஜா. அப்பா தேவனே மேலுமாய் கூட ஆண்டவரே திருசபையில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் விசேஷமாய் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் தாமே நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. திருசபைக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புகிற எல்லா விதமான சத்ருவானின் திட்டங்களும் சதி நாசமோச வேலைகள் அனைத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே அப்பா நாங்கள் முறியடிக்கிறோம் ராஜா. கர்த்தர் தாமே நீர் கூட இருந்து காத்து நடத்துவீராக ராஜா. அப்பா தேவனே எதிராக ஏவப்படுகிற எல்லா விதமான எதிரான வார்த்தைகள் மனுஷ சக்தி ஆவியின் சக்தி சகலத்தையும் ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரை முறியடிப்பீராக ராஜா. எங்களோடு இருந்து ஆண்டவரை கர்த்தர் நீரே எங்களை வழி நடத்துவீராக. மேலுமாய் கூட ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாள்ல பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ ஆண்டவரே அப்பா தேவனே அவங்க யாவரையும் கர்த்தர் நீர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே யாரெல்லாம் நான் வந்துட்டு சொல்ல தவறு இருந்தாலும் கூட ஆண்டவரே கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா தேவனே இந்த நாள் ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்ட உணவுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை எல்லா உணவையும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் தாமே ஆண்டவரை ஆசீர்வதித்தல்வீராக. ஜெபத்தை முழுவதுமாய் ஆண்டவரே உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.